வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மேட் மேகம் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜியோங் இருக்கான்ல, அவன் இந்த பெவிலியன் மாஸ்டரையும் இந்த ஷாமான் ஷோவையும் பார்க்கறதுக்காக போயிருப்பான். அதுவும் எதுக்காக அப்படின்னா, கியூசோகா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பா. ஸோ அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பான். போன இடத்துல எப்படியோ அப்படியே அவங்கள கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த பெவிலியன் மாஸ்டரை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவரோட ஹார்ட்டோட ரத்தத்தை யூஸ் பண்ணியே ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஆளை ஜாம்பியா எடுத்துருவான். ஸோ இப்போ ஜாம்பியா உருவாக்குனதுக்கு அப்புறம் இவரோட கண்ட்ரோல்ல நம்ம ஷாமான் ஷோ கிட்ட கொடுத்து ஷாமான் ஷோவை கர்ஸ்டு பீட்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுவான். இது எல்லாமே தன்னோட பிளான்க்கு ஏத்த மாதிரி முடிச்சு வச்சிருவான். இப்ப திரும்பியும் வேலி மாஸ்டர் கிட்ட அந்த கதையை கேட்கறதுக்காக வந்திருப்பான். ஆனா ப்ளூ ஸ்பிரிட் சொல்லிடும், இப்போதைக்கு தயவு செஞ்சு இதை பத்தி கேட்காத, நான் இதுக்கு பதிலாக உனக்கு தாட் எயிட் ஷேரிங் டெக்னிக்ஸை சொல்லி தரேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அதுக்கிட்ட பேசி ஏமாத்தி 2 டெக்னிக்கா வாங்கிடுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துருவான். இப்ப அவனோட இடத்துக்கு வந்திருப்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவோட ரூம்ல மொத்தம் 9 பேர் கூடியிருப்பாங்க, நம்ம ஹீரோவையும் சேர்த்து. எதுக்காகனா, நம்ம மோஹ்வாவும் நம்ம யோம்காவும் நம்ம ஹீரோ தேர்ட் ட்ரைல பாஸ் ஆகணும்ல. ஸோ டீமுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா இவங்க தனித்தனியா கூட்டிட்டு வந்ததுனால எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. இவ்வளோ ஒரு சிம்பிளான டாஸ்க்கை கூட உங்களால பண்ண முடியலையான்னு வேற அதுங்களை பார்த்து அசிங்கமா கேட்பான். இப்போ உடனே அவங்கள பார்த்து சொல்லிடுவான், ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து போயிருங்கன்னு. உடனே கூட்டிட்டு வந்த ஆளுங்கள்ல ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டு, முதல்ல நீ யாரு, நாங்க இதுக்காக நீ சொன்னோன்னே வெளில போகணும், அந்த யோம்கா சொன்னான் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பார்த்தா இங்க பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பையன் லீடர் மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு தெரியுறான், முதல்ல உனக்கு சண்டை போட தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான். இப்ப இதை கேட்டதும் சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவானுங்க, ஏன் இவன் யாருன்னு தெரியலையா, இவன் தான் 2 ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வந்தான், இவன் யோம்காவையும் அடிச்சு இழுத்துட்டு போனானே, அது உனக்கு தெரியலையான்னு கேட்கும்போது, அங்க பாருங்க, யோம்காவை பார்த்தா அடி வாங்கின மாதிரியா இருக்கு, அவன் பாட்டுக்கு அப்படியே நிக்கிறான், இவன் ஏதோ ஏமாத்திக்கிட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கானுங்க, இல்லனா இவன் யோம்காவுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துருப்பான், இல்ல உன்னோட அழகான மூஞ்சியை வச்சு அவனை ஏமாத்திட்டியா என்ன அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுவான். இது கேட்டது யோம்காவுக்கும் கோவம் வரும். நம்ம ஹீரோ உடனே வேணாம் வேணாம், அவன் இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுறது லாஜிக் தான், இப்ப நான் எப்படி உன்கிட்ட அதை ப்ரூவ் பண்ணணும், நான் உண்மையிலே லீடரா இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேட்பான். உனக்கு சண்டை போட விருப்பமான்னு கேட்ட உடனே ஆமா சண்டை போடுவோம் அப்படின்பா. நம்ம ஹீரோ உடனே ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவன் மூஞ்சியை தன்னோட கை கிட்ட இழுத்து ஒரே அடி தரையில, அந்த ஒரு அடிக்கு மயக்கம் போட்டவன் தான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டான். சே, அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சா, டேய் என்ன ஓவரா பேசுனா, சே இதுல ஃபன்னே கிடையாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப சுத்தி இருக்கிறவங்களாம் யோசிப்பானுங்க, அதுக்குள்ளேயும் தோத்து போயிட்டானா, அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது டெலிகைனசிஸ் ஆச்சே அப்படின்னு அவனுங்க எல்லாம் அதிர்ச்சியில இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனுங்களை பார்த்து கேட்பான், என்ன வேற யாருக்காவது சண்டை போட விருப்பம் இருக்கான்னு. அவ்வளவுதான், எல்லாம் அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிடுவானுங்க. இப்ப நம்ம ஜியோங்கோ, சரி யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைல்ல, அப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்பான். என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, இப்ப ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்தால, அவன் கண்ணை முடிச்சு பார்ப்பான். நம்ம ஹீரோ உடனே அவனோட காலை வச்சு அந்த மயக்கம் போட்டவனோட காலை உடைச்சிருவான். உடைச்ச உடனே அவனும் வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பான்ல. இப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேட்பான், எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ண, அவன் தான் ஏற்கனவே உன்கிட்ட அடி வாங்கிட்டானேன்னு கேட்கும்போது, ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற, இது இவனோட நிற்க போறது கிடையாது, இன்னும் நமக்கு வேலை இனிமேதான் இருக்க போகுதுன்னு சொல்லுவான். அவனுங்க யாருக்கும் எதுவுமே புரியாது. நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ண போறான், இவனோட டீம்ல இல்லாத ஆளுங்க எல்லாரோட கை காலை உடைக்க போறான். இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப பிஸியா இருக்க போறேன்னு சொல்லுவான். ஏன்னா மர்டர் தானே அலவுடு கிடையாது, மத்த எல்லாமே அலவுடு தான். இப்ப நம்ம ஜியோங்கோ முதல் ரூமோட கதவை திறந்து உள்ள வருவான். அவனுங்க உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன டீம்ல ஆள் சேர்க்கறதுக்காக வந்திருக்கியா, நாங்க ஏற்கனவே டீமுக்கு ஆள் சேர்த்துட்டோம், அதனால இந்த இடத்துல இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம ஹீரோ 1 2 3 4, பரவாயில்லையே 4 பேர் ஒரே இடத்துல இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லுவான். என்ன சூப்பர், நாங்க என்ன சொல்றோம்னு உனக்கு புரியலையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கும்போது அவனோட காலை உடைச்சிட்டு 1 அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்ததும் 3 பேருக்கும் அதிர்ச்சி ஆயிடும். உடனே அவனுங்களும் கேட்பானுங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ற, நாங்க உன்னைய டீம்ல சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்னதுனாலயா, சேச்சே என்கிட்ட ஏற்கனவே டீம் இருக்கு, நான் இங்க உங்களோட கை காலை உடைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால உடைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லி 2 3ன்னு 2 பேரோட கை காலையும் உடைச்சிருவான். இப்ப அடுத்து 4வது ஆளோட கையை பிடிச்சிருவான். அவன் உடனே தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவானா, ரொம்ப இந்த மாதிரி எஃபோர்ட் போடாத, எஃபோர்ட் போட்டினா உன்னோட கையை தனியா பிச்சு உன்னோட கையில கொடுத்துருவேன், அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உடைச்சிட்டு மட்டும் போயிருவேன்னு சொல்லி 4ன்னு சொல்லி அவனோட கையையும் உடைச்சிக்கிட்டு இப்ப வெளில வருவான். இப்ப வெளில வந்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், மொத்தம் 4 பேரை ஸ்பைஸ்னு போட்டு கொடுத்துட்டான், இங்க 4 பேர் இருந்தானுங்க, ஸோ இவனுங்களை தவிர தன்னோட டீமையும் தவிர மிச்சம் 64 பேர் இருக்கானுங்க.
சோ கொஞ்சம் பிஸியா தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாரோட கை காலையும் உடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்லாம் என்ன சொல்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லா எல்லா பக்கமும் ஆ ஊ ஆன்னு சவுண்டு மட்டும்தான். ஏன்னா நம்ம ஹீரோ எல்லாரோட கை காலையும் உடைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம மோக்யூச்சனை பாக்குறதுக்காக இன்னொருத்தன் வந்திருப்பான். அவன் யாருன்னா மூ ஜாங்கியாக். இந்த மூ ஜாங்கியாக் தான் நம்ம மோக்யூச்சனை அந்த செகண்ட் ட்ரையல் நடக்கும்போது ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். நம்ம மோக்யூச்சன் அவரோட டீம்ல இருந்து தனியா போயிருப்பான். அப்ப இவன் தான் காப்பாத்தி இருப்பான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம மோக்யூச்சனுக்கு இவனை கொஞ்சம் நல்லாவே தெரியும். இப்ப இந்த மூ ஜாங்கியாக் எதுக்காக மோக்யூச்சனை பார்க்க வந்திருக்கானா ஒரு பிரச்சனைக்காக தான். இவன் அவனோட டீம் மெம்பர் வரலன்னு சொல்லி அவனோட டீம் மெம்பரோட ரூம்ல போய் செக் பண்ணியிருக்கானா. அங்க போய் பார்த்தா அவனோட டீம் மெம்பரோட காலை யாரோ வந்து உடைச்சிருக்காங்களாம். சோ எவனோ ஒருத்தன் காம்படிஷனை எலிமினேட் பண்றதுக்காக இந்த மாதிரி கை கால்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த டாப் ஸ்கோரர் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு இந்த மூ ஜாங்கியாக் சொல்லுவான். இது சொன்னதும் மோக்யூச்சனுக்கு இது யாருன்றது தெரிஞ்சிடும். மோ கியோங் வான் தான் அப்படின்னு. இப்போ உடனே மூ ஜாங்கியாக்கும் கேட்பான், சரி நான் இப்போ உன்ட்ட ஒரு ஆஃபர் சொல்ல போறேன், நீ என்னோட டீம்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு. உன்னோட ஃப்ரெண்ட ஸ்பைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க தான், இருந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். ஏன்னா உனக்கு ஒரு டீம் தேவைதானே. சோ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை தடுத்தே ஆகணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் சரியா வருமா நம்ம மோக்யூச்சன் கேட்கும்போது கண்டிப்பா சரியா வரும். ஏன்னா செகண்ட் ட்ரையல்ல நான் உன்னை பார்க்கும்போது ஒருவேளை நீ டீம்ல இல்லாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை அப்பயே என்னோட டீம்ல எடுத்திருப்பேன். ஆனா அப்ப என்னால எடுக்க முடியாம போயிடுச்சு. சோ இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஆகணும்னு சொல்லுவான். நம்ம மோக்யூச்சனுக்கும் நல்லாவே தெரியும் அவனுக்கு கண்டிப்பா ஒரு டீம் தேவை அப்படின்னு. ஏன்னா இந்த தேர்ட் ட்ரையல்ல டீம் இல்லாம பாஸே ஆக முடியாது. அதுவும் இல்லாம அவன் தனியா இருந்தா கண்டிப்பா நம்ம ஜியோங்க தடுக்கவே முடியாதுன்னு நம்ம மோக்யூச்சனுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ இவனை தடுக்கணும்னா வேற யாரு கூடயாவது சேர்ந்துதான் ஆகணும். இப்ப இவனும் கைய கொடுப்பான். கொடுத்த உடனே இந்த மூ ஜாங்கியாக்கோட கீயை ஃபீல் பண்ணுவான். அப்பவே மோக்யூச்சனுக்கு தெரிஞ்சிரும் இவன் என்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அப்படின்னு. எனக்கு தெரியும் நீ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவான். நீயும் ஒன்னும் வீக்கான ஆள் கிடையாது அப்படின்னு அவனும் சொல்லுவான். இப்ப இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஹீரோவை தடுக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம மோக்யூச்சன் தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவான். 3 நாள் கழிச்சு இந்த தேர்ட் ட்ரையலோட டாப் ட்ரெயினியை அறிவிப்பாங்க. அது யாருன்னா மூ ஜாங்கியாக். மூ ஜாங்கியாக்கு தான் இந்த தேர்ட் ட்ரையலோட டாப் ட்ரெயினிக்கான பட்டத்தை கொடுப்பானுங்க. சோ இவனுங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கேட்கும், என்ன முறையா தோக்குறது எப்படி இருக்கு, உனக்கே இந்த மாதிரி உன்னோட பிளான்லயே சிக்க வச்சிட்டாங்களே, இது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஜியோங்கு இந்த மோக்யூச்சனையும் அந்த மூ ஜாங்கியாக்கையும் திரும்பி பார்த்து கொஞ்சம் அம்யூசிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்மளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுவாங்க. சோ 3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோ வரிசையா எல்லாரோட கை காலை உடைச்சுக்கிட்டே வந்தான்ல. அப்ப மிச்சம் 8 பேர் மட்டும் தான் விட்டு வச்சிருப்பான். அந்த 8 பேரை பார்க்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது இந்த மோஹ்வாவும் யோம்காவும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போயிருப்பான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ்ல மொத்தம் 5 பேர் இருப்பானுங்களா மிச்சம். அவனுங்க 5 பேரையும் இந்த மோக்யூச்சனும் மூ ஜாங்கியாக்கும் கடத்தி வச்சிருப்பாங்க. இத நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். எங்களோட டீம்மேட்ஸா, இவனுங்களை நீங்க தான் பிடிச்சி வச்சிருக்கீங்களான்னு யோசிப்பா. ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேட் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ இவனுங்க 5 பேரையும் ஒன்னாவே சுத்த சொல்லியிருப்பான். ஆனா 5 பேரையுமே இவனுங்க மொத்தமா பிடிச்சி வச்சிருப்பானுங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இவனுங்களை பார்த்து கேட்பான், என்ன சிச்சுவேஷன் ஏன் இப்படி ஆச்சுன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா எனக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ் தான் சொல்லுவாங்க, எங்களை மன்னிச்சிரு, ஆக்சுவலா அவங்க உன்னோட பிளானை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க வந்து எங்களை ஆம்புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. எனது உங்களை ஆம்புஷ் பண்ணிட்டாங்களா? அப்ப நான் கை காலை உடைக்கிறேன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் என்னோட டீம்மேட்ஸை பிடிச்சிருக்காங்களா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா நான் கை காலை உடைக்கிறதை இவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். இருந்தாலும் இவங்களை எதுக்காக இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே மோக்யூச்சனும் கேட்பான், மோ கியோங் வான், நீ ஏன் இப்படி மாறிட்ட? இது முன்னாடி ட்ரையல் மாதிரி இல்ல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு கேட்கும்போது இதனால என்ன பிரச்சனை? ஏன்னா நான் காம்படிஷனை எலிமினேட் பண்றேன், இப்ப நீ பண்றியே இதே மாதிரிதான் நானும் பண்ணேன், இதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவான். நீ பண்ணதும் நாங்க பண்ணதும் ஒண்ணு கிடையாது, நாங்க வெறுமனே உங்களை ஹாஸ்டேஜஸா மட்டும் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம மோக்யூச்சன் சொல்லுவான். அதை எப்படி நான் நம்புறது? நீங்க கண்டிப்பா இந்த பிளான் போட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ட்ரையல்ல மொத்தம் 8 பேர் சேர்ந்து ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். ஒருவேளை வெறும் 8 பேர் இல்லாம மத்தவங்க எல்லாருமே கை கால் உடஞ்ச நிலைமையில இருந்தா அப்ப யாராலையுமே ஒழுங்கா இந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கை பண்ணவே முடியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ட்ரையலுக்கு எங்களை எடுத்துட்டு போயிடும். அப்ப இதை நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பான். உன்கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட் தான், அதுக்காக தான் நாங்களும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம், இதை கொஞ்சம் பாருன்னு நம்ம மோக்யூச்சனும் சொல்லுவான். உடனே நம்ம மூ ஜாங்கியாக் கார்டிலேஜ் நீடில் அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்து காட்டுவான். இது உங்க ஃபேமிலியோட சீக்கிரட்டான டெக்னிக்கா,
இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த நீடில கரெக்டா அவங்களோட உடம்புல ஒரு இடத்துல குத்தணுமா. ஒருவேளை இந்த நீடில இன்னும் அரை நாளுக்குள்ள எடுக்கலைன்னா அடுத்து 10 நாளைக்கு அவங்களால கை காலை யூஸ் பண்ணவே முடியாது. சோ இந்த ஒரு நீடில இவங்களோட உடம்புலையும் குத்தி இருக்கானுங்க, இந்த நம்ம ஹீரோவோட டீம் இருக்கானுங்கல்ல அந்த டீம்மேட்ஸ் உடம்புலையும் குத்தி இருக்கானுங்க. இப்ப நீ ஒருவேளை இது எதுக்கும் ஒத்துக்கல அப்படின்னா இந்த நீடில நாங்க எடுக்க மாட்டோம். அப்ப உன்னோட குரூப்பும் ஃபெயில் ஆயிடும், எங்களோட குரூப்பும் ஃபெயில் ஆயிடும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம மோக்யூச்சுன்னு சொல்லுவான். இப்ப இந்த மோஹா பொண்ணு யோசிக்கும், இவனுங்க உண்மையிலேயே எல்லாத்தையுமே நல்ல புத்திசாலித்தனமா தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒருவேளை நம்ம ஹீரோவோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா கூட, நம்ம ஹீரோ இவங்களோட கை காலை உடைச்சா கூட, நம்ம ஹீரோட டீம்ல இருக்க 5 பேராலையும் அடுத்து 10 நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாம இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த தேர்ட் ட்ரையல்ல ஃபெயில் ஆயிடுவான். சோ வேற வழியே கிடையாது நம்ம ஹீரோவுக்கு. மோக்யோங்வான் இதுக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு இந்த மோஹா பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப மோக்யூச்சுன்னு சொல்லுவான். இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா மோக்யோங்வான், இந்த தடவை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ எங்க கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவன் சிரிக்க சிரிக்க அவனோட கீயும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம ஹீரோ அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த மோக்யூச்சனை பார்த்து ஒரு விதமான கேவலமான அருவருப்பான ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்றான். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததுக்காகவே நம்ம மோக்யூச்சனை இப்பவே கொன்றணும்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு காரணத்தினாலேயே சுத்தி இருக்கிற மொத்த அட்மாஸ்பியரும் மாறிடும். அந்த அளவுக்கு தன்னோட கீயை ரைஸ் பண்ணியிருப்பான். இப்ப நம்ம மோக்யூச்சனை நம்ம ஹீரோ அவனோட எதிரியா முடிவு பண்ணிட்டான். இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மோக்யூச்சனை ஒருவேளை நம்ம ஹீரோ கொன்னுட்டாலும் இந்த மூ ஜாங்கியாக் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி கேட்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவுக்கு வேற வழியே கிடையாது. கடைசியா நம்ம ஹீரோவும் முடிவு பண்ணிடுவான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்து, சரி இது எல்லாத்தையும் இத்தோட முடிச்சுக்கலாம், நான் உங்களோட ஆஃபரை ஏத்துக்கிறேன், அதுக்கு பதிலா உங்க டீம்ல இருந்த 4 பேரை எங்க டீமுக்கு கொடுங்க, நாங்க எங்க டீம்ல இருந்து 4 பேரை தரோம் அப்படின்னு சொல்லிடுவான். அவனுங்களும் இதுக்கு சம்மதிச்சிருவானுங்க. டீல்னு சொல்லி இதை முடிச்சிருவான். இப்ப ஒரு நாள் ரெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 3 நாளைக்கு இவனுங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கான டைமை கொடுப்பாங்க. இந்த தேர்ட் ட்ரையலுக்கு இவங்க ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கா பண்ணணும்ல, ஸோ அந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கா பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் தான் இது. 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் ட்ரையலும் கம்ப்ளீட் ஆகும். தேர்ட் ட்ரையல் முடிஞ்ச உடனே இதுல டாப் ட்ரைனியா நம்ம மூ ஜாங்கியாக்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தமே 2 குரூப் மட்டும் தான் இந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோவோட குரூப், இன்னொன்னு மோக்யூச்சனோட குரூப். இதுல இந்த மோக்யூச்சனோட குரூப் ஓரளவு கம்ப்ளீட்டா இதை பண்ணிட்டானுங்களா. அதனாலதான் அந்த குரூப்போட லீடர் மூ ஜாங்கியாக்கு டாப் ட்ரைனிக்கான அந்த பரிசை கொடுத்துருக்கானுங்க. ஆனா இதுல இதை ஒழுங்கா தெளிவா சொல்லல. நம்ம நாவல் இருக்குல்ல, நாவல்ல இதை பத்தி இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாங்க, நம்ம ஹீரோ எதனால இந்த தேர்ட் ட்ரையல தோத்தான் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு தேர்ட் ட்ரையல பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது. ஏன் அவனுக்கு ஸ்வாட் டெக்னிக் எதுவுமே தெரியாது. அவன் இதுக்கு முன்னாடி ஸ்வாடை யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால என்னதான் தியரிட்டிக்கலா அதை அப்படியே அவன் இமிடேட் பண்ணாலும் பிராக்டிக்கலா வரும்போது ஒரு சில விஷயங்களை அவன் அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, அந்த விஷயங்கள் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்துக்கொண்டு போய் கரெக்டா பண்ணியிருப்பாங்க. இதை மூ ஜாங்கியாக்கும் சரி மோக்யூச்சுனும் சரி அவனுங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்வாட்ல நல்லாவே தெரிச்சு பட்டிருப்பானுங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவை விட இதை இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டா அவனுங்க பண்ணியிருப்பானுங்க. இதனால மட்டும்தான் நம்ம ஹீரோ இதுல தோத்து போயிருப்பான். மற்றபடி நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்மே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். ஆனா பிராக்டிக்கலா அதை பார்க்கும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம ஹீரோ இதுல தோத்துருப்பான். வெறும் 2 குரூப் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வேலி மாஸ்டருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம வேலி மாஸ்டர் கிட்ட ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நான் கொஞ்சம் காம்படிஷனை எலிமினேட் பண்ணிக்கிறேன்னு. அப்ப வேலி மாஸ்டரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த அளவுக்கு அவன் குறைப்பான்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. சோ இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்றதுனால அவர் இதோட விட்டுட்டாரு. சோ இந்த தேர்ட் ட்ரையல் முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரையல ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபோர்த் ட்ரையல் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்த் ட்ரையல்ல இவங்க எல்லாருமே நல்ல இருட்டான ஒரு குகைக்குள்ள போகணும். ஒரு நீளமான குகை இது. இந்த குகைக்குள்ள இருந்து அந்த பக்கம் வெளில வரணும். ஆனா இந்த குகைக்குள்ள நிறைய ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப் எல்லாத்தையுமே டாச் பண்ணி அந்த பக்கம் வெளில வரணும். அதுவும் இந்த குகைக்கு வெள்ளையும் இவங்க ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைப்பாங்க. இந்த ஊதுபத்தி 4ல் 3 பங்கு முடியறதுக்குள்ள இவங்க வெளில வந்துட்டாங்கன்னா இந்த ட்ரையல்ல இவங்க பாஸ் பண்ணதா அர்த்தம். இந்த ஒரு ட்ரையல்ல இவங்க பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்களால ஸ்குவாட் லீடரா மாற முடியும். சோ இந்த ஒரு ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் 6 பேர் மட்டும்தான் இந்த ட்ரையல்ல பாஸ் ஆயிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, அந்த பிக்யூங், நம்ம மோக்யூச்சுன், மோஹாராங், மூஜாங்கியாக், யோம்கா. அப்புறம் இந்த ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம மோக்யோங்வான். இந்த ட்ரையல்ல அந்த ஊதுபத்தி இருக்குல்ல, அதுல வெறும் கால்வாசி முடியறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்திருப்பான். கிட்டத்தட்ட ஏதோ அவன் பிளாட் ரோட்ல ஓடி வந்த மாதிரி இருக்கும். டிராப்லாம் இருந்த மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ வந்ததுதான் ரெக்கார்டே.
ஹீரோ அந்த ரெக்கார்டு பழைய ரெக்கார்டை முறியடிச்சு திரும்பி புது ரெக்கார்டே செட் பண்ணிட்டான். இப்ப நம்ம மூ ஜாங்கியாக் யோசிப்பான், என்னை விட இவன் ஃபாஸ்டா இருப்பான்னு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ நம்ம மூ ஜாங்கியாக் கிட்ட அப்ப பேசிட்டு வெளில போயிருப்பான்ல, அப்படி பேசிட்டு போன உடனே நம்ம மூ ஜாங்கியாக் அவனோட கையை பார்த்திருப்பான். பார்த்தா பயத்தினால வேர்த்தா எப்படி வேர்த்திருக்கும் அந்த மாதிரி அவனோட கை ஃபுல்லா வேர்வையா இருக்கும். நம்ம மூ ஜாங்கியாக்க பொறுத்த வரைக்கும் தன்னை விட ஸ்பெஷலான ஆள் யாரும் தன்னோட வயசுல இருக்க மாட்டாங்கன்னா அவன் நினைச்சான். ஆனா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ வேற ரகம் அப்படின்னு. இவனை மாதிரி ஒரு ஆளை தான் பார்த்ததே இல்லைன்னு யோசிப்பான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவனுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை நம்ம ஹீரோ மட்டும் இவனோட எனிமியா இருந்தானா இவனை உடனே கொல்லணும், இல்லைன்னா தனக்கு என்ன ஆகுனே தெரியாது அப்படின்னு தான் நம்ம மூ ஜாங்கியாக் ஒரு பயத்தோட இருப்பான். இப்ப இதோட 4th ட்ரையலும் முடிஞ்சு போச்சு. இன்னும் இந்த கார்ப்ஸ் பிளட் வேலியில ஃபைனல் ட்ரையல் மட்டும் தான் இருக்கு. அந்த ஃபைனல் ட்ரையலுக்கு திரும்பி ஒரு பிரேக் விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம வேலி மாஸ்டர் இவங்க 6 பேரையுமே ஒன்னா கூப்பிட்டுருப்பாரு. உங்க 6 பேருக்கும் முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் நீங்க எல்லாருமே ஸ்குவாட் லீடர் கேண்டிடேட்ஸ். நீங்க எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்குவாடை உருவாக்கிக்க முடியும் இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல. இப்ப 4 ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கான ரிவார்ட்ஸை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேலி மாஸ்டர் சொல்லுவாரு. சோ இது வெறும் பேட்ச் மட்டும் கிடையாது, அந்த பேட்சை வச்சிருக்கிறவங்களுக்கு ரிவார்டும் இருக்குன்றது நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் தெரியும். இப்ப ஒரு பேட்ச் மட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெவன் அர்த் எசன்ஸ் கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான பில், அதுவும் அசோசியேஷனோட பில். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 இருந்து 15 வருஷத்துக்கான இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலி மாஸ்டர் சொல்லுவாரு. இது நம்ம மூ ஜாங்கியாக்குக்கும் நம்ம மோ கியோங்வானுக்கும் போகும். அடுத்து 2 பேட்ச் வச்சிருக்கிறவங்க கார்ப்ஸ் பிளட் வேலியோட ட்ரெஷரிக்கு போகலாம். அங்க போய் நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கை சேர்த்த புக்கை எடுத்துக்கலாம். ட்ரெஷரியை பத்தி நம்ம மோ கியூச்சூன் கேட்கும் போது இந்த மூ ஜாங்கியாக் சொல்லுவான், இந்த ஒரு ட்ரெஷரியில நிறைய செட்டோட நிறைய மார்ஷியல் டெக்னிக்ஸ் இருக்குமா, ஏன் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்னு சொல்லப்பட்ட ஒரு சில டெக்னிக்ஸ் கூட இந்த ட்ரெஷரியில இருக்குமா. சோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே மிஸ் ஆயிடுச்சு நம்ம மூ ஜாங்கியாக் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னு கேட்கும்போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், நீ நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் நல்லது அப்படின்னு. இந்த டெக்னிக்ஸை கத்துக்கிறதுக்காக நீ பர்டிகுலரா ஸ்ட்ராங்கா மாறிடுவேன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த டெக்னிக்ஸை கத்துக்கிறதுக்கு மூலமா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு என்லைட்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும். இப்ப அடுத்து நம்ம வேலி மாஸ்டர் 3 பேட்ச் வச்சிருக்கிறவங்களுக்கான ரிவார்டை அறிவிப்பாரு. இதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் 3 பேட்சை சேர்த்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோ தான் 3 பேட்சை வச்சிருக்கான். ஸோ இந்த 3 பேட்ச்க்கான ரிவார்ட் என்ன அப்படின்னா 5 கிங்கு, 3 செக்ட் லீடர், 4 வேலியோட மாஸ்டர். இவங்க யார்கிட்ட இருந்தாவது பர்சனலா இவங்களால டீச்சிங்கா வாங்கிக்க முடியும். அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின ஒரு அட்வைஸோ இல்ல ஏதாவது ஒரு டெக்னிக் கத்துக்கிறதோ அந்த மாதிரி பர்சனலா இவங்களால கத்துக்க முடியும். இதுதான் 3 பேட்ச் வச்சிருக்கிறவங்களுக்கான ரிவார்ட். உடனே இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், இது என்ன அவ்வளவு நல்ல விஷயமா அப்படின்னு. உடனே மோஹராங் தான் சொல்லும், எனது நல்ல விஷயமா, நீ என்ன பேசுறன்னு உனக்கே தரலையா என்ன? இந்த 5 கிங்ஸ்ல இருக்கிறவங்கள 3 பேரு 8 ஸ்டார்ஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல டீச்சிங்ஸ் வாங்க முடியும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், 6 heavens 8 ஸ்டார்ஸ். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் மாதிரியே இவங்க எல்லாரும் எவல்யூஷனரி லெவல்ல இருக்கிறவங்க. அப்ப ஃபேண்டம் ஸ்வாடும் எவல்யூஷனரி லெவல்ல இருக்கிறவன் தான். இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட இருந்தப்ப 5 கிங்ஸ்ல யாருமே இந்த லெவல்ல இல்ல. சோ இப்ப எல்லாருமே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க போல அப்படின்னு. ப்ளூ ஸ்பிரிட்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ உடனே இந்த வேலி மாஸ்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பான். அது என்ன அப்படின்னா, 4 ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வந்து 4 பேட்சஸையும் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரிவார்ட் என்ன அப்படின்னு. உடனே வேலி மாஸ்டர் சொல்லுவாரு, இந்த 6 ஹெவன்ஸ்லயே ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆளு, அசோசியேஷனோட லீடர், அவர்கிட்ட இருந்து பர்சனலா இவங்களால டீச்சிங்ஸ் வாங்கிக்க முடியும் அப்படின்றது. இதுதான் இந்த 4 பேட்ச் வச்சிருக்கிறதுக்கான ரிவார்ட். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ யோசிப்பான், 6 ஹெவன்ஸ் எல்லாருமே 8 ஸ்டார்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ அவங்கள ஒரு ஆள் அசோசியேஷன் லீடரா இருக்காங்கன்றத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், சே அசோசியேஷன் லீடர் மாதிரி ஒரு ஆளு 6 ஹெவன்ஸ்ல ஒரு ஆளா அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ ப்ளூ ஸ்பிரிட்டை பார்த்து சொல்லுவான், ப்ளூ ஸ்பிரிட், நம்ம நினைச்சதை விட நம்மளோட ரிவெஞ்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ இந்த 2 பேட்சை எடுத்ததுக்கான ரிவார்டை வாங்கிக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு காடு அவனை அந்த ட்ரெஷரிக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள போன உடனே அந்த ட்ரெஷரியோட சார்ஜை பார்ப்பான். இவரோட பேரு யாங் மோவன். இவரு இந்த சீக்ரெட் ட்ரெஷரியோட கார்டியனா இருப்பாரு. இவரும் நம்ம ஹீரோவை நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ், நீ உள்ள போய் ஏதாவது ஒரு புக்கை எடுத்துக்கலாம், நீ ஒரிஜினலை எடுத்துட்டு வரக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீ அந்த புக்கை வேற எதிரியாவது காப்பி பண்ணிக்கோ. இப்போ நம்ம ஹீரோவும் கேட்பா, அப்படின்னா நான் எத்தனை புக்கை வேணாலும் பார்க்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ அப்படி பார்த்தாதானே ஒரு புக்கை உன்னால செலக்ட் பண்ண முடியும். ஸோ நீ எத்தனை புக்கை வேணாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றவாரு. இது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப போறதுக்கு முன்னாடி இவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாரு.
இந்த டோர் வேலையே ஓரத்துல ஒரு ரூம் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரூம்குள்ள மட்டும் போயிடாத. அந்த ரூம்குள்ள போன ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த பாப்ப அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் அது என்னன்னு கேட்கும்போது அவரும் சொல்லலான்னு வருவாரு. வேணாம், அந்த கதையெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல. நீ அந்த ரூம்குள்ள மட்டும் போயிடாத, இப்ப உள்ள போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஜியோங்க உள்ள போவான். ஒரு பெரிய லைப்ரரி, கிட்டத்தட்ட 2 மாடி வேற இருக்கும். இவ்வளோ புக்ஸையும் வச்சிருப்பானுங்க. இவ்வளோ புக்ஸையும் பார்த்து முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் பத்தவே பத்தாதே நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், இங்க இருக்கிறதுல முக்காவாசி யூஸ்லெஸ் அப்படின்னு. உன்னால இதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முடியும் தான், நீ ஃபர்ஸ்ட் மாடிக்கு போ அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். நம்ம ஹீரோவும் நேரா மாடிக்கு ஏறுவான். அங்க போன உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்த மெயின் பெவிலியன்ல இருக்கிற ட்ரெஷரி மாதிரியே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற எல்லா புக்ஸையும் காப்பி பண்ணி இங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லே அவுட்ல தான் இதையும் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். இவ்வளோத்தையும் எதுக்காக காப்பி பண்ணணும்னு நம்ம ஹீரோவும் கேட்பான். அப்ப ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும், ஒருவேளை ஃபயர் ஏதாவது வந்துச்சு, இல்ல எதிரிகள் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து இது எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கணும்ல, அந்த ஒரு காரணத்தினாலதான் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியா வச்சிருக்காங்க. இது யாரோட ஐடியான்னு தெரியல, ஆனா உண்மையிலே ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். இப்ப நம்ம ஹீரோவும் கேட்பான், முதல்ல எந்த புக்கை எடுத்து பார்க்கணும்னு. அந்த ரைட்ல இருக்குல்ல அந்த புக்கை எடு அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோ இப்ப அந்த புக்கை எடுத்து அவன் பாட்டுக்கு அப்படியே புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே ப்ளூ ஸ்பிரிட்டுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இவன் என்ன படிக்கிறானா இல்லையா, இவன் பாட்டுக்கு என்ன எல்லா பேஜஸையும் இப்படியே புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த புக்கை மூடிட்டு அடுத்து எந்த புக்குன்னு கேட்பான். அந்த பாட்டம் லெஃப்ட்ல இருக்குல்ல அந்த புக்கை எடு. ஆனா மோர்டல், நீ ஏன் படிக்கிறியா இல்லையா, நீ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணினா அதுல இருக்கிறது எல்லாமே உனக்கு எப்படி புரியும், அது எல்லாத்தையும் எப்படி உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ உடனே, இல்லையே நான் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவான். என்ன மெமரி பண்றியா, ஆனா எப்படி மெமரி பண்ண முடியும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் இதுல இருக்கிறத புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா இது எல்லாத்தையும் பார்த்த உடனே என்னால மெமரி பண்ணிக்க முடியும். சோ ஒரு தடவை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு இதை கேட்டு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இவன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி அப்படின்றத ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பான்னு அது நினைச்சு பார்க்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல 2 மணி நேரம் இருக்கு. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்ற எல்லா புக்ஸையும் அவன் படிச்சுட்டான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவான்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறிடுவான். இப்ப நம்ம ஹீரோவும் அடுத்து என்ன புக்குன்னு கேட்டு அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ட்ரெஷரிக்கு வெளில ஒரு 2 பேர் இந்த ட்ரெஷரியை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும். இவங்கள பார்த்த உடனே அங்க ஒரு கார்டு இருந்தார்ல, இந்த கார்ஸ் பிளட் வேலியோட கார்டு நம்ம ஹீரோவை கூட கூட்டிட்டு வந்தார்ல, இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க இங்க எதுக்காக வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்க 2 பேரும் அங்கேயே நில்லுங்க, இந்த நேரத்துல நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் அந்த கத்தியை வெளில எடுக்கிறதுக்குள்ள அந்த பையன் இருக்கான்ல அவன் டக்குன்னு வந்து அந்த கத்தியை திரும்பியும் அந்த ஷீட்குள்ளே தள்ளிடுவான். கொஞ்சம் அமைதியா இருங்க, இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ஒரு பிளேக்கை காட்டுவான். அதுல கிங் ஆஃப் பிரில்லியன்ஸ் அப்படின்னு எழுதி இருக்கும். அதாவது பிளேட் கிங். பிளேட் கிங்கோட டிசிபிள் தான் இவன் தான் யோப் விசுன். இப்ப நம்ம ஜியோங்கோ அடுத்து அடுத்து அடுத்துன்னு வரிசையா புக்ஸை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு செகண்ட் ப்ளூ ஸ்பிரிட்கே குழம்பி போயிடும் அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு. உடனே டக்குன்னு ஒரு புக்கை பார்த்துட்டு, இந்த புக்கு ஏன் இங்க இருக்கு, அந்த புக்கை எடு அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் அதை எடுத்து பார்த்துட்டு, ஃப்ளூயிட் மிஸ்டீரியஸ் ஃபுட் ஒர்க் இந்த புக்கா அப்படின்னு கேட்பான். ஆமா, இந்த புக்கை ஒரு ஆஃபரிங்கா தான் ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு கொடுத்தாங்க. இந்த புக்ல இருக்கிற அந்த டெக்னிக் உண்மையிலே ஒரு சூப்பரான டெக்னிக். இதை நீ எக்ஸ்ட்ரீம் அசென்ஷனுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். நார்மலா இந்த மார்ஷியல் டெக்னிக்ஸ்லயுமே லெவல் இருக்கு. ஸோ சுப்ரீம் பீக் லெவல்ல மட்டும் தான் டெக்னிக்ஸ் இருக்கும். அதுக்கு மேல லெவல்ல டெக்னிக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல அதை கத்துக்கிறவங்க தான் அந்த டெக்னிக்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அதுதான் அசென்ஷன். ஸோ இந்த அசென்ஷன்ல இருந்து இதுக்கு அடுத்து எடுத்துட்டு போனாங்க, அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் அசென்ஷன். ஸோ இது அளவுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ஃப்ளூயிட் மிஸ்டீரியஸ் ஃபுட் ஒர்க். இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோ, இது உண்மையிலே ஒரு சூப்பரான டெக்னிக் அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். அடுத்து இன்னொரு டெக்னிக்கையும் காட்டும். இதுவும் அதே மாதிரியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது அதே மாதிரி டெக்னிக் தான், ஆனா இதை உன்னால கத்துக்க முடியாது. இது தாய்ஜி ஃப்ளோவிங் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடாங் செக்டோட டெக்னிக். ஏன்னா இந்த டெக்னிக் நார்மலா தாவோயிஸ்ட் யூஸ் பண்றது. இது உன்னோட டெத் கீயோட கம்பேட்டபிளா இருக்காது. கண்டிப்பா இந்த டெக்னிக்கை உன்னால யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். நம்ம ஹீரோவும் இதை கேட்பான். இருந்தாலும் அந்த டெக்னிக்கை மெமரைஸ் பண்ணிக்கிடுவான். எதுக்குன்னு கேட்கும்போது, நீ தானே சொன்ன இந்த மாதிரி டெக்னிக் எல்லாத்தையும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியும்னு, இதோட ட்ரேசஸை பார்த்தாலே இவங்க எந்த செக்டர் சேர்ந்தவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலான்னு. ஸோ எப்பயாவது எவிடன்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதை பண்ணிட்டு இந்த டெக்னிக்கோட ட்ரேசஸ் அங்கே விட்டுட்டு போயிட்டோம்னா அப்போ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ அந்த புக்கை பார்த்த உடனே, ப்ளூ ஸ்பிரிட், நீ இங்க இருக்கிறது எல்லாமே காப்பீஸ் தானே சொன்ன, ஆனா இதை பார்க்கறதுக்கு காப்பி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்குமே இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும்.
ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் மாதிரி தெரியும். மேபி இது ஒரு கிளீனான காப்பியா இருக்கலாம், அதை அப்படியே உருவாக்கி இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் அதே பிளேஸ்லயே வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு புக்ல ஒரு கிரியேட்டரோட ஹேபிட்ஸ் அப்படியே இருக்கும். அதுவே நிறைய வேல்யூவையும் மீனிங்கையும் கொடுக்கும். நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ட்ரேசஸும் ரெக்கார்ட்ஸும் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்த பதில் சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இப்ப எனக்கு புரியுது ப்ளூ ஸ்பிரிட், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. இந்த ஒரிஜினல் காப்பீஸை எழுதின அந்த கிரியேட்டர் இந்த டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாரு. அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் அந்த கிரியேட்டர் எழுதும் போது அந்த எழுத்துல இருக்கிற அவரோட ஹேபிட்ஸை, அந்த ட்ரேசஸை நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த டெக்னிக் அவர் எப்படி பண்ணாருன்றத அது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதை தானே நீ சொல்ல வரன்னு நம்ம ஹீரோ கேட்பான். இப்ப இதை கேட்டதும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு சுப்ரீம் பீக் லெவல்ல இருக்கிறவரு என்ன மாதிரியான இன்சைட்டை வச்சிருக்கணுமோ, இப்ப அந்த இன்சைட்டோட தான் நம்ம ஹீரோ இந்த பதில சொன்னான். அவனோட மெமரி மட்டும் அவ்வளவு சூப்பர் கிடையாது, அவன் புரிஞ்சுக்கிற தன்மையுமே அதிகமா தான் வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸையும் பார்ப்பான். அந்த பிரஷோட ஸ்ட்ரோக்ஸ் அது எல்லாம் எந்த இதுல இருக்கு, அதோட வித் என்ன, ஹைட் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப டீடைல்டா அதை பார்ப்பான். அதை பண்ணும்போது அவர் என்ன மாதிரியான எண்ணத்துல இருந்தாரு, இந்த டெக்னிக்கை உருவாக்கும் போது எந்த மாதிரியான எண்ணத்துல இருந்தாருன்றத இது மூலமா புரிஞ்சுக்க முடியும்ல. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப டீப்பா பார்க்க ஆரம்பிப்பான். டக்குன்னு ஒரு செகண்ட் அந்த பிரஷை அவர் பிடிச்சி எழுதுனா எந்த மாதிரியான ஒரு இல்யூஷன் இருக்குமோ அந்த இல்யூஷனும், இந்த டெக்னிக் அவர் யூஸ் பண்ணா என்ன இல்யூஷன் இருக்குமோ அதுவும் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி தெரியும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். டக்குன்னு இப்ப இந்த புக்கை மூடிடுவான். என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ப்ளூ ஸ்பிரிட் கூப்பிடும், மோர்டல் நீ இப்ப டிரான்ஸ்ல இருந்த அப்படின்னு சொல்லும். டிரான்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, நீ ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்த, அதனால உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்த, இதை தான் டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நீ இதுல இருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெளில வரணும்னு நினைக்காத, ஏன்னா இதுல இருந்து உன்னால ஏதாவது வேல்யூபிளா கத்துக்க முடியும் அப்படின்னு ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும். இப்ப நம்ம ஹீரோ டிரான்ஸ்க்கு போறான்றது தெரிஞ்ச உடனே ப்ளூ ஸ்பிரிட்க்கு புரிஞ்சு போயிடும், இங்க இருக்கிறது எல்லாமே காப்பி கிடையாது, இதுதான் மெயின் பெவிலியனே. சோ இங்க இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். அப்படிதான். அப்ப இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சே ஆகணும்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் முடிவு பண்ணிடும். இப்ப அந்த இடத்துல ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை போய் பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு ஷெல்ஃபை காட்டும். நம்ம ஹீரோவும் அங்க போய் அந்த புக்கை எடுத்து பார்ப்பான். அதுல ஃபர்ஸ்ட் லியாங் ஸ்வாட் டெக்னிக்னு இருக்கும். அந்த புக்கை நான் தான் இங்க வச்சேன். அந்த புக்கோட சென்டர்ல ஒரு சின்ன பேப்பர் இருக்கும், அதை எடுத்து திறந்து பாரு அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். அதை எடுத்து நம்ம ஹீரோவும் திறந்து பார்த்தா அதுல மூன்லெஸ் ஒயிட் ஸ்வாட் அப்படின்னு இருக்கும். இந்த மூன்லெஸ் ஒயிட் ஸ்வாட் தான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் யூஸ் பண்ணதுல லூனார் வெயின் ஸ்வாட் ஆர்ட் அதோட பேஸே. இந்த ஒரு டெக்னிக்ல இருந்து தான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டே அதோட மார்ஷியல் டெக்னிக்கையே உருவாக்கி இருக்கு. பழைய முறியம்ல இந்த ஒரு டெக்னிக் 5 கிரேட்டஸ்ட் டெக்னிக்ல ஒன்னா இருந்துச்சு. நம்ம ஹீரோவுக்கு இப்ப இந்த டெக்னிக்கை பார்த்த உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டே நேர்ல வந்து இந்த டெக்னிக்கை பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்க்கும்போது யோசிப்பான், இது உண்மையிலேயே நான் பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவோட டெத் கீ தானாவே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தோன்னே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு புரிஞ்சிடும், நம்ம ஹீரோ ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்ல இருக்கான் அப்படின்னு. இதுல இருந்து எதையாவது ஒண்ண நீ நல்லா கத்துக்கணும், இதுல இருந்து இன்னும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த பையனும் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க இந்த ட்ரெஷரிக்குள்ள. வந்த உடனே இந்த கார்டியனும் கேட்பாரு, யாரு நீங்க அப்படின்னு. உடனே அந்த யோபிசுன்னு சொல்லுவான், நான் கிங் பிளேட் கிங்கோட டிசிபிள் அப்படின்னு. இப்ப இதை சொன்னதும் இவருக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா பிளேட் கிங்கோட டிசிபிளா, இந்த டிசிபிள்ஸ் எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவங்க யாரையுமே நான் நேர்ல பார்த்தது இல்ல. இப்ப எனக்கு புரியுது ஏன் இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் அப்படின்னு. இப்ப இவனும் சொல்லுவான், நாங்க உள்ள போலாமா அப்படின்னு. உடனே அவரு சொல்லுவாரு, இல்ல நீங்க 5 கிங்கோட டிசிப்ளா இருந்தாலும் என்னால உங்களை உள்ள அனுப்ப முடியாதுன்னு. இப்ப உடனே அவனும், இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இன்னொரு பேட்ச் எடுத்து காட்டும். அதை பார்த்ததும் உடனே அவர் கையெடுத்து அவரு வந்து அவரோட வணக்கங்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அவர் சொன்ன உடனே இந்த பொண்ணும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நாங்க ஒரே ஒரு விஷயத்தை இங்க பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லும். இப்ப இவரும் நிமிர்ந்து அந்த பொண்ணை பாப்பாரு. அந்த பேட்ச் இந்த பொண்ணு வச்சிருக்குன்னா அப்ப இந்த பொண்ணு அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பொண்ணை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். இப்ப நாங்க உள்ள போலாமான்னு இந்த பொண்ணும் கேட்கும் போது, இல்ல என்ன மன்னிச்சிருங்க, ஏற்கனவே உள்ள ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம கார்டியன் சொல்லுவாரு. இப்போ உடனே இந்த யோபிசனும் சொல்லுவான், தெரியும் உள்ள 3 பிளேக்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெயினி உள்ள போயிருக்கான் அப்படிதானே, ஆனா அந்த மாதிரி ஒரு ட்ரெயினிக்காக இவங்களை நீங்க காக்க வைக்க போறீங்களா? எங்களுக்கு தெரியும், நாங்க அந்த ட்ரெயினியை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையானது எதுவோ அதை எடுத்துட்டு நாங்க பாட்டுக்கு அப்படியே அமைதியா வெளில கிளம்பிடுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் உள்ள போவானுங்க. அந்த கார்டியனாலையும் அதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரையும் தடுத்து வைக்க முடியாது. இப்ப இவங்க உள்ள வந்த உடனே
அந்த மெயின் பெவிலியன்ல இருக்கிற ட்ரெஷரி மாதிரியே இதுவும் இருக்கு அப்படின்னு இவங்களும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. இப்ப இந்த ட்ரெயினி, அதாவது நம்ம மோ கியோங்வானையும் இவங்க 2 பேரும் பாத்துருவாங்க. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஓ இவன் தான் அந்த டாப் ட்ரெயினியா, உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த கார்ஸ் பிளட் வேலியில 3 பிளேக எடுக்கிறது அப்படின்றது உண்மையிலே கஷ்டம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். உடனே இந்த யோபிசுன்னு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஃபைக்கிங்கோட டிசிப்ளின்ல யார் வேணாலும் இதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்ப ஃபைக்கிங்கோட டிசிப்ளா இவனும் மாறிடுவான்னு சொல்றியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். சோ இவனை பத்தி இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது இவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். இவங்க ஏன் இவன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திரும்பி பார்ப்பான். அப்ப அவன் ஒரு விஷயத்த கவனிப்பான். யங்லேடி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும் போது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க போய் அவனை பாக்குறதா, உங்களுக்கு அவனை பார்க்கணும்னா அவன் தான் இங்க வரணும்னு சொல்லி நேரா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோருக்கே வந்துடுவான். அவன் வந்த உடனே நம்ம ஹீரோ அப்பயும் அசையாம இருப்பான். அப்ப அவன் கன்ஃபார்மே பண்ணிடுவான் நம்ம ஹீரோ டிரான்ஸ்ல இருக்கான் அப்படின்னு. நார்மலா டிரான்ஸ்ல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒருவேளை அப்படி டிஸ்டர்ப் பண்ணா அதனால கீ பிளாக்கேஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் செத்து கூட போயிடலாம். இருந்தாலும் அதை பத்தி தனக்கு கவலை கிடையாது. ஏன்னா யங்லேடி உன்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீ வந்துதான் ஆகணும். நீ தான் இப்ப அன்லக்கியான ஆளு, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு தான் போக போறேன்னு நம்ம ஹீரோவை தொடுறதுக்காக வருவான். அப்ப அவன் கரெக்டா அவனோட கை பக்கத்துல வந்த உடனே நம்ம ஹீரோ அவனை இப்படி திரும்பி பார்ப்பான். அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். டிரான்ஸ்ல இருக்கிறவன் டக்குன்னு எப்படி அவனை திரும்பி பார்த்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லுவான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது கேட்டோடனே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். இந்த யோபிசும் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு வருவான்ல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ளூ ஸ்பிரிட் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் ஒழுங்கா தான் கத்துக்கிறானா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப வேகமா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணால. சோ அந்த ஒரு காரணத்தினால அவன் இது எல்லாத்தையும் கண்டிப்பா கத்துக்குருவானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல தான் இந்த யோபிசும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவன் தொட்டதை பார்த்த உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு தெரிஞ்சிடும், ஐயோ டிரான்ஸ்ல இருக்கிறவன தொட போறானா, இப்ப எப்படியாவது இவனை எழுப்பி ஆகணுமே, மோர்டல்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கத்துறதுனாலயான்னு தெரியல, ஆனா நம்ம ஹீரோட டெத் கீ திரும்பி அவனுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அவனோட டெத் கீ திரும்பி ரிட்டர்ன் ஆகுதுன்னா நம்ம ஹீரோ டிரான்ஸ்ல இருந்து வெளில வந்துட்டான். அவன் வெளில வந்த உடனே ப்ளூ ஸ்பிரிட் டால்ல இருந்து சொல்லும், மோர்டல் உன்னோட ரைட்ல பாரு, ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், உன்னை தொட போறான் அப்படின்னு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பான். அப்பதான் கேட்டிருப்பான், நீங்க என்ன பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்போ உடனே இதை பார்த்து அவன் பயந்து போயிடுவானா. அப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும், இவன் உன்னைய தொடுறதுக்காக வந்திருக்கான், உன்னோட டிரான்ஸை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு. நார்மலா டிரான்ஸ்ல இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கீ பிளாக்கேஜ் வரும், அதுக்காக தான் இவன் உன்னை தொடுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் இதை அப்படியே சொல்லுவான். சொன்னதும் அவனும் ஒரு மாதிரி மழுப்ப ஆரம்பிச்சிருவான், அது அப்படின்னு. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சேதான் நீ என்னைய தொட வந்திருக்க, இதுக்கான தண்டனைய நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லி அவன் தொண்டையிலேயே ஒரு குத்துன உடனே அவனால மூச்சு விட முடியாது. உடனே திருப்பியும் அடுத்த அடி அடிச்சுட்டு, நீ பண்ண தப்புக்கான தண்டனைய இப்பவே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. இந்த அடி அடிச்ச உடனே அவனும் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவான். இப்ப ஒழுங்கா மூச்சு விட முடியாததுனால டக்குன்னு அவனால எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாயிட்டு டக்குன்னு தன்னோட லாங் பிளேட வெளில எடுப்பான். இப்ப வெளில எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருவான். நம்ம ஹீரோ அந்த பிளேட் மேலேயே காலை வச்சு ஃப்ளூவிட் மிஸ்டீரியஸ் ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணுவான். அதை இப்பதான் மெமரைஸ் பண்ணா, இருந்தாலும் அதை உடனே யூஸ் பண்ணுவான். அதுல 4th டெக்னிக். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை ஒரே ஒரு அடி ஷேடோல ஷிஃப்ட் கிக், இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அடிச்சிருப்பான். இந்த அடிக்கே அவன் ரொம்ப கீழே வந்துருவான். இப்போ உடனே அவனும் பதிலுக்கு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த லாங் பிளேடை வச்சு லைன் பிளேட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். இதுல இருந்து நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிச்சிருவான். தப்பிச்சது மட்டும் கிடையாது, இந்த டெக்னிக் பட்டு சுத்தி இருக்கிற புக்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அந்த யோபிசுனுக்கு இன்னும் பயம் வரும். ஏன்னா இந்த புக்கெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அவங்க மாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா என்னைய கொன்றுவாரு அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல ரொம்ப கோவப்படுவான். இது எல்லாமே அவன் பண்ண தப்பு தான், இருந்தாலும் நம்ம ஹீரோ மேலதான் கோவப்படுவான். இப்போ உடனே கீழே வந்து இறங்கின உடனே தன்னோட பிளேட கீழே வச்சுட்டு தன்னோட கையில இருக்கிற கீயை மட்டும் ரைஸ் பண்ணுவான். தன்னோட மொத்த கீயையும் கையில கான்சென்ட்ரேட் பண்றது மூலமா கீ அப்படின்னு ஒரு கீ ஸ்வாட வெளில எடுத்துட்டு வருவான். இத நார்மலா ட்ரைனிங் பண்றது மூலமா எடுத்துட்டு வரவே முடியாது, இதுக்கு என்லைட்மெண்ட் அடைஞ்சே ஆகணும். சோ பீக் ரியம்ல ரொம்ப நாள் ஸ்டேபிளா இருப்பாங்கல்ல, ரொம்ப நாள் பீக் ரியம்லே இருக்கிறவங்க, சோ அந்த மாதிரி ஆளுங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கீ ஸ்வாட எடுத்துட்டு வர முடியும். சோ இவன் அல்டிமேட் பீக்கை சேர்ந்தவன்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கும் புரிஞ்சிடும். ஆனா நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ கிட்ட அல்டிமேட் பீக்கான எனர்ஜி இருக்கு, ஆனா அதுக்கான என்லைட்மெண்ட் நம்ம ஹீரோக்கு இன்னும் கிடைக்கல. நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் பயப்படும் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு. ஆனா நினைக்காததை செய்யறது தானே நம்ம ஹீரோவோட வேலையே. சோ அவனும் இந்த கீயை எடுத்துட்டு வருவான்.
ஏன்னா ஒரு தடவை பார்த்துட்டால, பார்த்த உடனே அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கீன் கீயை தன்னோட கையிலையும் எடுத்துட்டு வந்துருவான், அதுவும் டெத் கீயை வச்சு. இப்ப ப்ளூ ஸ்பிரிட்க்கு புரிஞ்சிடும். ஃப்ளூயிட் மிஸ்டீரியஸ் ஃபுட் ஒர்க்கையும் யூஸ் பண்றான், கீன் கீயையும் யூஸ் பண்றான். ஸோ கண்டிப்பா இவன் என்லைட்மெண்ட்டை அடைஞ்சிட்டான். இப்ப ஏற்கனவே அவன் கிட்ட எனர்ஜி டபுள் அமௌண்ட்ல இருந்துச்சு. ஸோ அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப என்லைட்மெண்ட்டும் அடைஞ்சிட்டதுனால நம்ம ஹீரோ உண்மையான அல்டிமேட் பீக் லெவல்ல இருக்கான். இப்ப உடனே அந்த யோபிசுனும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை மறைச்சுக்கிட்டு இருக்கியா, ஆனா அது எதையும் மாத்திர போறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான். சீக்ரெட் பிளேடோட செகண்ட் டெக்னிக் ஃபேட்டல் ஹார்ம் அப்படின்னு இந்த ஒரு பிளேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா நிற்பான். நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பிளேடோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதோட ஸ்ட்ரென்த்தும் தெரியும், அது எந்த இடத்துல அட்டாக் பண்ண போறதும் தெரியும். அதே நேரத்துல அதோட வீக்னஸையும் கண்டுபிடிச்சிருவான். இப்ப அதோட வீக்னஸை டார்கெட் பண்ணணும். அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப நம்ம ஹீரோ புக்ஸ் படிச்சதுல இருந்து அவன் ஒரே ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை மட்டும் தான் கத்துக்கிட்டான். அது மூன்லெஸ் ஒயிட் ஸ்வாட். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி கரெக்டான அந்த வீக்னஸ் இருக்கிற பாயிண்ட்ல அட்டாக் பண்ணி இவனோட அந்த பிளேட் டெக்னிக்கை ஈஸியா கேன்சல் பண்ணிடுவான். அதை பண்ண உடனே அவனுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். இப்ப அந்த கீன் கீ ஸ்வாட ரொம்ப ரொம்ப பக்கத்துல அவனோட மூஞ்சி கிட்ட எடுத்துட்டு வருவான். அவ்வளவுதான், அவனை கொல்லலான்னு வரும்போது கரெக்டா இந்த பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு குறுக்க வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிரும். அந்த பொண்ணும் தன்னோட கீயை எடுத்துட்டு வந்திருக்கும். ஆனா அந்த கீ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஈஸியாவே வித்ஸ்டாண்ட் பண்ணிடுவான். ஏன்னா அவன்கிட்ட ஓடுறது டெத் கீ. நார்மலா ட்ரூ கீயை யூஸ் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும், நீ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அந்த பதிலுக்கு அந்த பொண்ணை பார்த்து, உங்க கை தான் சாஃப்டா இருக்கு, ஆனா நீங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த யோபிசனுக்கு கோவம் வந்து, டேய் நீ யாரை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த பொண்ணு அந்த யோபிசனோட கையை பிடிச்சு, வாயை மூடு, இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கான காரணமே நீதான், இதுக்கு மேலே நீ வாயை திறக்காத, நீ இனிமேல் ஒரு வார்த்தை பேசின உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும். இப்ப அதை சொன்னதும் அவனும் வாயை முடிக்கிடுவான். இப்ப அந்த பொண்ணும் சொல்லும், இவன் கொஞ்சம் லாயலான ஆளு, அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் சரி, நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்பான். அந்த பொண்ணும், என்னோட பேரு வி சோ இயோன், நான் இந்த அசோசியேஷன் லீடரோட தேர்ட் டிசிபிள் அப்படின்னு சொல்லும். அதாவது ஹெவன் அர்த் அசோசியேஷன் லீடரோட தேர்ட் டிசிபிள். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும், ச இந்த அம்மா கிட்டயா போய் பிரச்சனை வச்சுக்கிட்டேன், இது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி தனக்கு முகத்துல ஒரு துணி போட்டுருந்துச்சுல, அந்த துணியை விளக்கிட்டு தன்னோட முகத்தை காட்டும். அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கும் அதிர்ச்சி, நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கும் அதிர்ச்சி. ஏன்னா அந்த முகம் அப்படியே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் மாதிரியே இருக்கும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சின்ன வயசுல இருந்திருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சஸெல்லாம் இந்த பொண்ணு இருக்கும். இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில இருக்கும்போது அந்த பொண்ணு அடுத்து பேசுறதுக்காக வரும். நம்ம ஹீரோ உடனே ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க வெயிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல குடுக்குன்னு ஓடி போய் டக்குன்னு அந்த டால் எடுத்து, ப்ளூ ஸ்பிரிட் உனக்கு இந்த மாதிரி குழந்தைங்க யாராவது இருந்தாங்களா, உனக்கு வம்சாவளி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டதும் ப்ளூ ஸ்பிரிட்டும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கத்தும். இல்ல எனக்கு எப்படி தெரியும் உனக்கு இந்த மாதிரிலாம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு, ஏன்னா உன்னோட பாஸ்ட பத்தி நீ சொன்னதே கிடையாது, டைம் வரட்டும் நீ சொல்லிக்கிட்டே இருந்த, அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், குழந்தைங்களை விடு, எனக்கு கல்யாணம் கூட ஆகல, கண்டிப்பா இந்த பொண்ணு என்னோட வம்சாவளியா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அடிச்சு சொல்லும். அப்புறம் எப்படி இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரோட ஆரா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கிட்ட ஒரு கோல்டான ஆரா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு ஒரு பிரைட்டான இம்ப்ரெஷனை கொடுக்குது, இது மட்டும் தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிப்பான். ஆனா இவங்களையும் நம்மளால குறை சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஹீரோவுமே உண்மையான மோக்யோங்வான் மாதிரியே இருந்தால, அதுவும் அச்சசலா அப்படியே இருந்தால, சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஹீரோவும் யோசிப்பான். இப்ப அந்த பொண்ணும், என்னாச்சு, எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டே இருக்க, என்னோட அழகுல மயங்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சியில் அடிச்ச மாதிரி, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிடுவான். இப்ப லேட்டா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க, நான் தான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற ஸ்குவாட் லீடர் கேண்டிடேட் மோக்யோங்வான் அப்படின்னு தன்னோட பேரை சொல்லுவான். இப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவன் பார்க்கறதுக்கு உண்மையிலே அழகா தான் இருக்கான், ஆனா இவன் அழகை தாண்டி இன்னொரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துது, அது இவனோட மார்ஷியல் ப்ராவஸ் தான். ஏன்னா இவனை பார்க்கறதுக்கு 17 வயசு மாதிரி கூட இல்ல, அப்ப கூட இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். யோபிசுனே அவன் கிட்டத்தட்ட தோக்கடிக்கிற நிலைமைக்கு போயிட்டான்ல, சோ நல்லாவே சண்டை போட்டான். இப்ப இந்த மாதிரி ஒரு ஆளு தான் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணும். இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணு கூப்பிடலான்னு வரும்போது, இருங்க நீங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் 2 விஷயத்தை பத்தி மட்டும் பேசிக்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவான். அந்த பொண்ணு என்னன்னு கேட்கும்போது, மொதல் விஷயம், இந்த இடத்துல எனக்கு 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே 1 மணி நேரம் ஓடி போச்சு, இப்பயும் டைம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், நான் உங்கள்கிட்ட பேசி அந்த டைமை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடும். இப்ப அதை சொன்னதும் ரொம்ப நன்றி. இப்ப 2வது விஷயம்,
அங்க இருக்காரே அவரு அவரு என்ன கொல்ல ட்ரை பண்ணாரு, என்னோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க ட்ரை பண்ணாரு. அந்த ஒரு காரணத்தினால அதுக்கு பதிலா எனக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லுவான். பதிலா ஏதாவது வேணுமா, எனக்கு புரியலையேன்னு கேட்கும்போது, எனக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தின காரணத்தினால அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பன்சேஷன் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இருந்தாலும் அப்படியே சொல்லணும்னு நான் நினைச்சாலும் இப்ப அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லாயலான சபார்டினேட் போயிடும். அந்த ஒரு காரணத்தினால அதுக்கு பதிலா ஈக்குவலான ஒரு காம்பன்சேஷனை மட்டும் கொடுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப இதை இந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்காது. ஏன்னா இவன் உண்மையிலே கொஞ்சம் போல்டான ஆளுதான். இந்த மாதிரி நேரத்துல கூட காம்பன்சேஷன் வேணும்னு கேட்கறான் பாரு, அதுவும் என்கிட்டயே அசோசியேஷன் லீடரோட தேர்ட் டிசிப்ளின் சொல்லியும் கூட இதை கேட்கறான். இவனோட டேலண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மட்டும் கிடையாது போல அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணு அதை கொடுத்துறாது. இப்போ உடனே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும், சரி நீ இவனோட உயிர் தானே வேணும்னு கேட்ட, ஏன்னா அவன் உன்னோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கான் தானே, அப்ப இவனோட உயிரை எடுத்துக்கோ, இவனை வந்து கொன்று அப்படின்னு சொல்லும். இதை நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, நான் ஏற்கனவே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அவனோட கையையும் உடைச்சிட்டேன், ஆனாலும் அது பத்தல நீ சொல்ற, அப்ப வேற வழி கிடையாது, நீ நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னு சொல்லிடும். என்னது, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்களா, அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கும்போது, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றேன், இங்க இருக்கான்ல இவன் இவன் இயோ பிசுன், இவன் பிளேட் கிங்கோட டிசிப்பிள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இப்போ நம்ம ஜியோங்கோ, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை பிளேட் கிங்கோட கோவத்துக்கு நான் ஆளாக கூடாதுன்னா கொஞ்சம் பார்த்து தான் இதை முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க அப்படித்தானேன்னு அவனும் இதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த பொண்ணு யோசிக்கும், நீ போல்டான ஆளுதான், ஆனா இப்போ ஒருவேளை இதுல இருந்து நீ விலகி போயிட்ட, நீ வெறும் பேச்சு மட்டும்தான், உன்கிட்ட செயல்ல எதுவுமே கிடையாது, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோவை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சுட்டு, வேற வழியே நமக்கு கிடையாது, இவனோட மாஸ்டர் பிளேட் கிங்கா இருந்தா என்னால அவரை ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த வேவுகள் எதையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த பொண்ணு யோசிக்கும், அவ்வளோதானா, இவன் வெறும் பேச்சுதான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல ஓடி போய் அந்த இயோ பிசுனோட மூஞ்சியிலேயே ஒரு குத்து. அவ்வளோதான். இதை பார்த்ததும் அந்த இயோ பிசுன், டேய் பைத்தியக்காரா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, நீ பேசிட்டியா, நீ மறந்துட்டியா என்ன, நீ மறந்துட்டீனா நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா, உங்க யங்லேடி சொன்னாங்கல்ல, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட உன்னை கொன்றுவேன் அப்படின்னு, இப்ப நீ பேசிட்ட, இது எல்லாம் இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல, நான் உன்னை ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு மட்டும் அப்படியே விட்டுலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீயாவே பேசி தேவையே இல்லாம இப்ப உன்னோட யங்லேடி கையாலே சாக போற, இப்ப நீ கண்டிப்பா செத்துருவ அப்படின்னு சொல்லுவான். இத இந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்காது. தன்னால கொல்ல முடியலனா என்ன, பக்கத்துல கத்திய கடன் வாங்கி கொல்லணும்னு இன்டைரக்டா கொல்லணும்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான். இப்ப இந்த பொண்ணுக்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டதும் இந்த யோபிசனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். உடனே அந்த யங்லேடியை பார்த்து, யங்லேடி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, ஒருவேளை என்னை கொண்டுட்டீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது, டேய் நீ ரொம்ப கேவலமான ஆளா இருக்கடா, நீ உன்னோட மாஸ்டரோட பேரை சொல்லி உன்னோட யங்லேடியை மேனிப்புலேட் பண்ணலாம் ட்ரை பண்றியா, இனிமேலும் உன்னோட யங்லேடியோட மரியாதைக்கு களங்க விளைவிக்கிறத விட்டுட்டு இப்படியே செத்து போயிரு அப்படின்னு சொல்லுவான். அவனால எதுவுமே பேச முடியாது. இப்போ உடனே இந்த விசிஓ ஒன் பொண்ணும் அப்படியே நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ட்டான டைம்குள்ள இவன் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கானா, இம்ப்ரெசிவான ஆளா தான் இருக்கான், நான் வெறும் பேச்சுன்னு தான் நினைச்சேன், பரவாயில்ல பீச்சிலே இருக்கு அப்படின்னு நினைக்கும். இப்போ உடனே இந்த பொண்ணும் சொல்லும், நீ இதை ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கவே இல்லையே, ஒருவேளை நான் உன்னைய கொன்னுட்டேனா இந்த விஷயம் எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியாதே, இது எல்லாத்தையும் என்னால மறைச்சிட முடியுமே அப்படின்னு சொல்லும் போது, கரெக்ட் தான், ஆனா அதை நீங்க பண்ண போறீங்களா நம்ம ஹீரோ கேட்பான். இந்த பொண்ணு உடனே, உண்மையிலே உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடாலியனை அவன் கிட்ட தூக்கி போடும். இது இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி டோக்கன். இந்த டோக்கன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோவோட ஏதாவது ஒரு ரெக்வஸ்டை இந்த பொண்ணு செஞ்சே ஆகணும், அது எதுவா இருந்தாலும் சரி. இது யோபிசனோட உயிருக்கு பதிலா இந்த பொண்ணு கொடுக்குற பரிசு. இப்ப நம்ம ஹீரோ இதை வாங்கிட்டு யோசிப்பான், இந்த பொண்ணு இதை அப்படியே மழுப்பிட்டு போயிருந்தா நானும் நினைச்சேன், ஆனா உண்மையிலே இதுக்கு பதிலா ஒண்ணு கொடுத்துருக்கா, பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நன்றியும் சொல்லுவான். இந்த பொண்ணு உடனே, நன்றியெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல, இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கோ, ஸ்குவாட் லீடர் கேண்டிடேட் மோ கியோங் வான் நீ ஏன் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும். ஏன்னா இந்த பொண்ணு அடுத்த அசோசியேஷன் லீடரா மாறப்போதான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால டேலண்டடான ஆளுங்க தான் கூட வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோவையும் கூப்பிடும். ஆனா நம்ம ஹீரோ இதை மறுத்துருவான். சாரி, எனக்கு பிரச்சனைகள்னா பிடிக்காது, அப்படி ஒரு ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டு அந்த பொண்ணுக்கே சிரிப்பு வரும். நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனைகள்னா பிடிக்காதா? இப்ப அந்த பொண்ணும், சரி நீ என் கூட சேர வேணாம்னு நினைக்கிறதுக்கான காரணம் எனக்கும் புரியுது, ஏன்னா நான் தானே வீக்கஸ்ட் அப்படின்றதுனால தானே, ஆனா என்னோட சீனியர்ஸ் 2 பேருமே உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட நிறைய டேலண்டடான ஆளுங்க இருக்காங்க, உன்னை விட டேலண்டடான ஆளுங்கலாம் இருக்காங்க, என்ன தவிர உன்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க.
ஆனாலும் நீ இப்ப முடிவெடுக்கலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நீ முடிவெடுக்க வேண்டிய நிலைமையும் ஒரு கட்டத்துல வரும். அப்பையும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நான் உனக்கு தருவேன் நினைக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். நம்ம ஹீரோ உடனே, கண்டிப்பா தருவீங்க. அப்பையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஆளா நான் இருந்தேனா கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க அப்பையும் தருவீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பொண்ணுக்கே இதை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ இதை சொல்றப்ப ரொம்ப ரொம்ப சீரியஸா இருந்திருப்பான். அப்ப உண்மையாவே இதை சொல்றான் அவன். இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். நீ கான்பிடென்டா இருக்கதானே, சரி பாப்போம், எல்லாத்தையும் போக போக பாப்போம், நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ இந்த பொண்ணு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். இப்போ இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், மோட்டல் நான் சொன்ன மாதிரி நீ ஏன் பண்ணல அப்படின்னு. எதுக்கு? அந்த பொண்ணோட அடிமையா போய் சேர்ந்துக்க சொன்னியே, அதை பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்பா. இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், இது ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு. ஆக்சுவலா இதை எதுக்காக சொல்லியிருக்குன்னா அந்த பொண்ணோட பாடிக்காக தான். ஏன்னா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற அதோட உருவத்திலே இருக்கிற ஒரு பொண்ணோட பாடி தனக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு. அதுவும் இல்லாம அது அசோசியேஷன் லீடரோட டிசிபிள், அந்த மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளால எல்லாமே பண்ணிருக்க முடியுமே ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் போது, இல்ல நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அதுல அதிக ரிஸ்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணை விட ஒருத்தனும் இருக்கான். அதை பத்தி ஏற்கனவே நம்ம வேலி மாஸ்டர் சொல்லி இருப்பாரு, நான் உல்ரியாங். அவன் தான் இருக்கிறதுலே அடுத்த அசோசியேஷன் லீடரா மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வேலி மாஸ்டர் சொல்லி இருப்பாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. இந்த நாவல் இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி நம்ம வேலி மாஸ்டர் சொன்னார்ல, இந்த கார்ஸ்பிளட் வேலியில இதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் 3 பேட்சை எடுத்தாங்க அப்படின்னு. அது இந்த நாவல் தான். அதுவும் இல்லாம அவன் 3 பேட்சை எடுக்கல, 4 பேட்சையுமே எடுத்திருப்பான். 4 ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வந்து 4 ட்ரையல்லையுமே அவன் இந்த 4 பேட்சஸையுமே கலெக்ட் பண்ணியிருப்பான். இவன் தான் இந்த மொத்த ஹெவன் அர்த் அசோசியேஷன் ஹிஸ்டரியிலேயே இந்த கார்ஸ்பிளட் வேலியில 4 ட்ரையல்லையும் ஃபர்ஸ்ட் வந்தவன். ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆளு. இப்ப அசோசியேஷன் லீடரோட ஃபர்ஸ்ட் டிசிபிளும் இவன் தான். இவனையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம ஹீரோவுக்கு வரும். ஆனா இப்ப நம்ம ஹீரோ கரண்ட்ல யோசிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த சீனியர் டிசிபிள எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் எளிமையா மாத்திக்க கூடாது, இந்த பொண்ணு கூட சேர்ந்து அவனை எதிரியா மாத்திக்க கூடாதுன்னு. ஆனா அது எல்லாமே போக போக மாறிடும். இப்ப நம்ம ஹீரோவும் சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த கவனிப்பான். நான் போறப்ப இதை கவனிச்சேன்டா, ஆனா இப்ப ரொம்ப பக்கத்துல வந்தோடனே தான் எனக்கு தெரியுது, அந்த ரூம்ல இருந்து அதிகப்படியான டீமனிக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த ரூம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம கார்டியன் சொன்னார்ல, ஒரு ரூமுக்கு நீ போகவே கூடாதுன்னு, அது இந்த ரூம் தான். ஸோ இந்த ரூம்குள்ள லைட்டா நம்ம ஹீரோ எட்டி பார்ப்பான். பார்த்தா உள்ள சென்டர்ல ஒரே ஒரு உட்டன் செஸ்ட்டை மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த உட்டன் செஸ்ட்ல இருந்து தான் மொத்த டீமனிக்கியும் வந்துகிட்டு இருக்கும். எங்க இருந்து இவ்வளோ டீமனிக்கி வருதுன்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த கார்டியன் இருக்கார்ல, அந்த கிழிஞ்சு போன புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த யோபிசனோட அட்டாக்னால பிஞ்சு போன புக்ஸ், அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் அந்த பக்கமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த ரூம்குள்ள போவான். அந்த ரூம்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஜியோங் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்கும். இது அவங்க தாத்தாவோட வாய்ஸ். ஜியோங் இங்க வா, என்னை இந்த இடத்துல இருந்து எப்படியாவது விடுவிச்சிரு, இங்க ரொம்ப ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு உதவி செய் அப்படின்னு அவங்க தாத்தாவோட உருவமும் தெரியும். என்னது எங்க தாத்தாவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு மோர்டல் அப்படின்னு ப்ளூ ஸ்பிரிட் கேட்கும்போது, உனக்கு அது தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்பான். என்ன தெரியணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஓ அப்ப அது இல்யூஷன் தான், என்னைய ஒரு இல்யூஷன் வச்சு மேனிபுலேட் பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் தன்னோட தாத்தாவை மாதிரி நடிக்குதா, இது தனக்கு பிடிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற வாய்ஸும் ஒரு இன்ஃபீரியர் ஸ்பிரிட்டா இருந்துகிட்டு, நீ இதுக்கு நடுவில் குறுக்க வரியா அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டை பார்த்து கேட்கும். யாரை பார்த்து இன்ஃபீரியர்னு சொன்ன அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கத்திக்கிட்டு இருக்கும். இப்போ உடனே அந்த செஸ்ட்ல இருக்கிறதும், ஹியூமன் இந்த செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணு, நீ ஒருவேளை அதை பண்ணினா நான் ரூலர் ஆஃப் டெத் உனக்கு ஒரு விஷ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும். உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும், இது நமக்கு விஷ் கொடுக்குதா, உன்னோட உடம்பே உன்னால காப்பாத்திக்க முடியாம தான் அதுக்குள்ள கிடக்க, நீ எங்களுக்கு விஷ் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் உடனே அதை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் கேட்பான், இது என்னது அப்படின்னு. கண்டிப்பா இந்த செஸ்ட் ஏதோ ஒரு மான்ஸ்டரை சீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு சின்ன கிராக் இருக்கு பாரு, அந்த கிராக் மூலமா வரக்கூடிய கீனால தான் இது நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும். இப்ப அந்த செஸ்ட்ல இருக்கிற வாய்ஸும், ரொம்ப நாள் கழிச்சு என்னோட வாய்ஸ் ஒருத்தருக்கு கேட்குதுன்னொடனே நானும் கொஞ்சம் லக்கி நினைச்சேன், ஆனா ஒரு இன்ஃபீரியர் ஸ்பிரிட் கூட சுத்திக்கிட்டு இருக்கானா, நீ எதுவும் கல்ட்ட சேர்ந்தவனா அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ உடனே நீ என்னைய ஷாமான்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுவான். ஷாமனா? ஓ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே அந்த 3 கண்ணு வச்சுட்டு வந்தவன், அவன மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு கேட்கும். யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, அவன் தான் 3 கண்ணு வச்சிருந்தான், அவன் நெத்தியிலேயும் ஒரு கண்ணு இருக்கும், அவன் ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், மனுஷனா பிறந்தது. நார்மலா இந்த மாதிரி விஷயங்களை டிசாஸ்டர்ன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் பிறந்தோடனே கொன்றுவாங்க, ஆனா இவன் மட்டும் எப்படி இந்த மாதிரி வளர்ந்து வந்தானே எனக்கு தெரியல,
ஆனா அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமே என்னோட பிரசன்ஸையும் சரி என்னோட வாய்ஸையும் சரி யாருனாலையும் கேட்கவே முடியல. கிட்டத்தட்ட நான் இல்லாத மாதிரி அவன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு இந்த செஸ்ல இருக்கிற வாய்ஸ் சொல்லும். இப்ப இதை கேட்டதும் ப்ளூ ஸ்பிரிட்க்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸை எரேஸ் பண்ணணும்னா அது நேச்சருக்கு எதிராக போறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும் போது, ஓஹோ, ஒரு இன்ஃபீரியர் ஸ்பிரிட்டா இருந்து உனக்கு இதெல்லாம் தெரியுதான்னு அந்த செஸ்டும் கேட்கும். யாரை பார்த்து நீ திருப்பி திருப்பி இன்ஃபீரியர் இன்ஃபீரியர் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் இரு இரு பொறுமையா இரு ப்ளூ ஸ்பிரிட், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஓ, ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா எடுத்துக்க போறியா? ஆனா அதோட டீமனிக்கு அதிகமா இருக்கே, அதை நீ குறைச்சாகணுமே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கேட்கும்போது, அதை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த செஸ்டும் சொல்லும், நீ என்னைய ரொம்ப குறைச்சி எடை போடுற, நான் ரூலர் ஆஃப் டெத் அப்படின்னு சொன்னதும் அதனால என்ன, நான் உன்னோட கீயை எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே உன்கிட்ட தான் நிறைய கீ இருக்குல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னன்னு சொல்லி அதோட டீமனி கீயை எடுக்க ஆரம்பிச்சிருவான் ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி. இப்ப அதுவும் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லும். ஆனா நம்ம ஹீரோ அது கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை கொன்னு கீயை எடுத்தா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கான கீயை எடுத்துருவான். அவன் நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கீயை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், மோர்டல் போதும், இப்ப அது வீக் ஆயிருக்கும், இப்ப அதை உன்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா எடுத்துக்கோன்னு. நம்ம ஹீரோவும் அதை ட்ரை பண்ணலான்னு வருவான். ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, ஆனா அது என்னதுன்னு தான் அவனுக்கு தெரியாது. இப்ப நம்ம ஜியோங்கு அந்த செஸ்ட்டை தொடலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோவோட கையே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். அவனும் அப்படியே பாஸ் ஆகி அங்கேயே நின்றுவான். இப்ப அந்த செஸ்ட்ல இருந்த கிராக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா இவங்கள சுத்தி ஒரு சில்லிங்கான எனர்ஜி வந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இப்ப அந்த செஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடைய ஆரம்பிக்கும். எனக்கு தெரியும், உன்னால டெத் கீயை ஹேண்டில் பண்ண முடியுது தானே, அதுவும் இந்த சேக்ரிட்டி பாக்ஸை உடைக்கிற அளவுக்கு உன்கிட்ட டெத் கீ இருக்கு. ஒரு மனுஷன் கிட்ட டெத் கீயா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு உண்மையிலே லக்கியான நாள்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ்ட்டை உடைச்சிக்கிட்டு ஒரு ஸ்க்ரோல் வரும். அந்த ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணா அதுல ஒரு அழகான பெயிண்டிங் இருக்கும். இப்ப இந்த பெயிண்டிங்ல இருந்து ஒரு உருவம் கால் எடுத்து வைக்கும். இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், இது எப்படி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதே மோர்டல், இது உன்னால சண்டை போடக்கூடிய ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான அளவு டெத் கீ ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கிளாசிக்ஸ் ஆஃப் மவுண்டன் அண்ட் சீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை படிச்சிருப்பான். அந்த புக்ல நிறைய பீஸ்ட் பத்தி எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு பேஜ்ல எழுதியிருப்பாங்க, இந்த சிமேமோரியோஸ்லயே ஹையர் டைமென்ஷன்லயும் இருக்கு. அந்த மாதிரி ஹையர் டைமென்ஷன் சிமேமோரியோஸ்லாம் நம்மலாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல எழுதியிருக்கும். இப்ப இந்த மாதிரியான சிமேமோரியோஸ் எல்லாமே சாக்ரெட் பீஸ்ட் லெவல்ல இருக்கும். இப்ப அந்த மாதிரியான ஒரு சிமேமோரியோ தான் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இப்ப அந்த சிமேமோரியோவும் கேட்கும், என்ன நீ பயப்படுற போல அப்படின்னு. நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு. தன்னால சண்டை போட முடியாத லெவல்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, மொத்தம் 6 லெவல் ஆஃப் பீஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதுல 5வது லெவல் சாக்ரெட் பீஸ்ட், 6வது லெவல் டிவைன் பீஸ்ட். இதுங்க 2 லெவலையுமே எட்டர்னல் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுங்க எல்லாமே பல வருஷத்துக்கு உயிரோட இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாக்ரெட் பீஸ்ட் தான் இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இதுங்க எல்லாமே லெஜெண்டரியான பீயிங்ஸ். இதுங்க பக்கத்துல நின்னாலே இதுங்களோட ஆறாவே ஒரு நார்மல் மனுஷனை கொன்றும். அந்த அளவுக்கு இதுங்களுக்கு பவர் இருக்கு. ஏன் மனுஷங்களால யோசிச்சு பார்க்க முடியாத லெவல்ல கிட்டத்தட்ட வேற ஒரு உலகத்துல இருக்கிற அளவுக்கு பவர் இதுகிட்ட இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு பீஸ்ட் தான் இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியும் நிக்குது. இப்ப இந்த பீஸ்ட் தன்னோட விரலை மட்டும் கீழே இறக்கும். அதை இறக்குனதும் நம்ம ஹீரோ அப்படியே தரக்கே போயிருவான். இப்ப உடனே அந்த பீஸ்டும் சொல்லும், ஓஹோ, நான் உன்னைய மொத்தமா கிரஷ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா இது நீ தாங்கிக்கிட்டியா அப்படின்னு. உடனே நம்ம பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கேட்பான், உன்கிட்ட இவ்வளோ எனர்ஜி இருக்கா, நீ மொத்தமா எனர்ஜியோட சுத்திக்கிட்டு இருக்க, உன்னதான் இத்தனை வருஷமா ஸ்டீல் பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஃபுல்லா எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறியா என்ன? இது என்னோட வீக்கெண்ட் ஸ்டேட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமா என்னை அந்த பாக்ஸ்ல சீல் பண்ணிட்டாங்க. அதனால என்னோட பவர் கம்மியா இருக்கு, நான் ஃபுல் பவர்ல இல்ல. ஆனாலும் ஒரு பூச்சி நீ எல்லாம் என்னை ஜட்ஜ் பண்ற லெவல்ல நான் இல்ல, நான் உன்னை விட வேற லெவல்ல இருப்பேன் அப்படின்னு அது சொல்லும். இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், ஒரு பூச்சி அது சொன்னது உண்மைதான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் இப்ப இந்த பீஸ்ட் இருக்கிற அந்த லெவலுக்கும் கிட்டத்தட்ட பவர் கேப் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஒரு பவர் லெவல்ல தான் இந்த பீஸ்ட் இருக்கு. ஆனாலும் இது அதோட வீக்கெண்ட் ஸ்டேட்டா, அதோட ஃபுல் பவர் இல்லையா. அப்ப ஃபுல் பவரை நம்ம ஹீரோவால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ உடனே இந்த பீஸ்டும், நீ உண்மையிலே கொஞ்சம் யூனிக்கான ஆளுதான், ஒரு மனுஷனா இருக்க, டெத் கீயை ஹேண்டில் பண்ற, ஸ்பிரிட்ஸ் கூட சுத்திக்கிட்டு இருக்க, உன்னைய பார்க்க உண்மையிலே வித்தியாசமா இருக்குன்னு டக்குன்னு அந்த 2 உடன் டால்ஸையும் வெளில எடுக்கும். இந்த பீஸ்டோட கையில மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அந்த டாலை உடச்சுக்கிட்டு வெளில வந்து நம்ம யூசோகாவோட டாலையும் எடுத்துட்டு அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிடும்.
இதை பார்த்ததும் இந்த பீஸ்டும் பரவாயில்லையே, ஒன்ன சாப்பிட்டா என் பசி கொஞ்சம் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டை அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிரும். அதாவது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட ஸ்பிரிச்சுவல் பவரை உரிய ஆரம்பிச்சிரும். ஏன்னா இப்ப கொஞ்சம் பசிக்குதான், அதனால கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டை அவன் பாட்டுக்கு உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு நேரத்தை யூஸ் பண்ணி, இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் இருந்து தன்னோட கீன் ஸ்வாட் கீயை எடுத்துட்டு இந்த பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக வருவான். கரெக்டா இதை பார்த்துரும் அந்த பீஸ்ட். திரும்பியும் ஒரே ஒரு விரல், இந்த ஒரு விரலை அசைச்சதுக்கு நம்ம ஹீரோ நேரா சீலிங்லே போய் மோதுவான். இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம்னு நம்ம ஹீரோவை வச்சு விளையாட ஆரம்பிச்சிரும். எல்லா பக்கமும் மோதிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து கோவமடைகிற நம்ம கியூசோகா உடனே டாலை உடச்சிட்டு வெளில வந்து என்னோட மாஸ்டர் விட்டுரு அப்படின்னு சொல்லி தன்னோட செயின்ஸை யூஸ் பண்ணி அந்த பீஸ்டை கட்டி போட்டுரும். இதை பார்த்ததும் அந்த பீஸ்ட் கொஞ்சம் கூட அசராம, உன்னோட ட்ரிக்ஸ் நல்லா தான் இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ யூஸ் பண்றதா, ஆனா என்னோட இந்த பாடியை தொட்டதுக்காக உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி அந்த செயின்ஸை ஏதோ சும்மா பட்டரை கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு வெளில வந்து நம்ம கியூசோகாவோட கை ரெண்டையும் அப்படியே வெட்டிடும். ஒரு சின்ன ஸ்னாப், அவ்வளோதான். அதுக்கே நம்ம கியூசோகாவோட கை போயிடும். இப்ப 3 பேருமே மோசமான நிலைமையில இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அடி வாங்கியிருக்கான். நம்ம கியூசோகாவுக்கு கையே இல்லை, ப்ளூ ஸ்பிரிட் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எடுத்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லுவான், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரியே தான் சொல்லுவான். இப்போ இதை பார்த்ததும், நீ இன்னமும் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, நீ பயத்துல நடுங்கிறத நான் பார்க்கணும்னு இந்த பீஸ்டும் பக்கத்துல வரும். இப்ப இந்த ட்ரெஷரிக்கு ஒரு காட் இருப்பார்ல, அவரு இது எல்லாத்தையும் வெளில இருந்து பாப்பாரு. என்னாச்சு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவரும் இந்த பீஸ்ட பார்த்துட்டு யார் நீன்னு கேட்பாரு. உடனே அந்த பீஸ்ட், நான் இப்போ உன்னையும் சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த காடை உள்ள இழுக்க ட்ரை பண்ணும். ஆனா அந்த காட் மேல இந்த பீஸ்டோட பவர் எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னாச்சு, என்னோட பவர் ஒர்க் ஆகலையா, இதுக்கான காரணம் அந்த லைன் தானோ அப்படின்னு இந்த ரூமோட வெளில இருக்கிற ஒரு ரெட் கலர் லைனை பார்க்கும். இந்த லைனால தான் பீஸ்டோட பவர் ஒர்க் ஆகல அப்படின்றது பீஸ்டுக்கு தெரிஞ்சிடும். சரி பரவாயில்ல, இவனை நானே போய் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த லைன் மேல அப்படியே அதை தாண்டி கால் எடுத்து வைக்க ட்ரை பண்ணும். ஆனா அது கிட்ட காலை கொண்டு வந்த உடனே ஒரு பெரிய பேரியர் ஆக்டிவேட் ஆகி இந்த பீஸ்ட மறுபடியும் உள்ள தள்ளிடும். அந்த இடத்துல ஒரு பேரியர் ஆக்டிவேட் ஆனதை நம்ம ஹீரோ பார்த்துருவான். இதுதான் தங்களுக்கான சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோ ப்ளூ ஸ்பிரிட்டையும் கியூசோகாவையும் வெளில ஓட சொல்லுவான். அவனும் எந்திரிச்சு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். கியூசோகாவும் ப்ளூ ஸ்பிரிட்டும் எப்படியோ வெளில போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ரூமை தாண்டறதுக்குள்ள இந்த பீஸ்ட் சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் உள்ள இழுத்துரும் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ மட்டும் அது கிட்ட மாட்டிக்கிடுவான். பரவாயில்ல, நல்லா தான் யோசிச்சு நல்லா தான் தப்பிக்க ட்ரை பண்ண, ஆனாலும் நான் இப்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கேன். அந்த 3 கண்ணை இதெல்லாம் பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவனுக்கு எப்படி இவ்வளோ பவர்ஸ், சே என்னையே ட்ராப் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், அந்த ஆஃபர் இன்னும் வேலிடா இருக்கா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் நீ தான் சொன்னியே, உன்னை வெளில கொண்டு வந்தா நீ என்னோட விஷயம் எதையாவது நிறைவேற்றுவ அப்படின்னு, அந்த ஆஃபர் இன்னும் வேலிடா இருக்கா அப்படின்னு கேட்பான். இந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோ பேசி மேனிபுலேட் பண்ணி ஏதாவது பண்ணி வெளில தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த பீஸ்டோ, அதே நான் எதுக்கு ஒத்துக்கணும், ஏன்னா நீ பேராசப்பட்டு என்னை ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்தணும்னு நினைச்ச, அதனால தானே அந்த பாக்ஸ் கிட்டே நீ வந்த, இல்லைன்னா நீ வந்திருப்பியா என்ன, அப்ப இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது, இருந்தாலும் நான் பண்ணதுனால தானே உன்னால ரிலீஸ் ஆக முடிஞ்சிச்சு, அப்ப நீ என்னோட விஷயம் நிறைவேற்றி தானே ஆகணும் அப்படின்னு கேட்பான். இப்ப அந்த பீஸ்டும், ஓ உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு, உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாதா, இல்ல நீ இந்த சிச்சுவேஷன்ல கூட சாக மாட்டேன்னு நினைக்கிறியான்னு கேட்டு நம்ம ஹீரோவோட கையை பின்பக்கமா வளைச்சிரும். நம்ம ஹீரோ இதை பொறுத்துக்கிட்டு, இல்ல அட்லீஸ்ட் என்னால ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியும், கண்டிப்பா நீ 2வது சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே இந்த பீஸ்டும், பரவாயில்ல நீ நல்லா தான் பொறுத்துக்கிற, உனக்கு அப்ப பயம்னா என்னன்னு தெரியாது, ஒருவேளை நான் உன்னோட கால் 2ஐயும் பிச்சுட்டேனா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்கும். நம்ம ஹீரோ, எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது, ஆனா நான் இல்லாம உன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்ப நான் உன்னை உயிரோட விட்டா நீ இந்த இடத்துல இருந்து என்னை கூட்டிட்டு போவ, உன்னோட உயிர் உனக்கு ரொம்ப முக்கியம் போல அப்படின்னு கேட்கும். எனக்கு என்னோட உயிரை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது, ஏன்னா மனுஷங்க எல்லாரும் சாக தான் போறாங்க, ஆனா நான் கொல்றதுக்கு இன்னும் ஒரு ஆள் உயிரோட இருக்கான், அவனை கொல்லாம நான் சாக மாட்டேன்னு சொல்லுவான். ஓ ரிவெஞ்சா, ஆமா எத்தனை பேரு, வெறும் ஒருத்த மட்டும் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இந்த சிச்சுவேஷன்ல நான் எக்ஸ்ட்ராவாலாம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். பரவாயில்ல, நீ உண்மையிலே கொஞ்சம் இம்ப்ரெசிவான ஆளுதான், சரி நான் நல்ல மூட்ல இருக்கிறதுனால உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்ப அதை பிடிச்சி வச்சிருந்துச்சுல அதை விட்டுரும். நம்ம ஹீரோ உடனே அவனோட உடஞ்சு போன கையை திரும்பியும் நேராக்கிட்டு தன்னோட கீயை சர்க்குலேட் பண்ணி ஓரளவு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவா. இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் கியூசோகாவும் வெளில இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஏதாவது ஒரு சான்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அந்த சான்ஸையும் நம்ம ஹீரோ தான் உருவாக்க வேண்டியதா இருக்கும். ஏதாவது ஒரு செகண்ட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அந்த நேரத்துல எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு யோசிக்கும் போது இந்த பீஸ்ட் பக்கத்துல வந்து, ஆனா ஹியூமன் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியே,
உன்னோட பாடியை தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமே. அப்ப எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உன்னோட பாடியை வச்சு நானே பண்ணிக்கிருவேனே. நான் எதுக்காக உன்கிட்ட இது எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம ஜியோங்க்கு தெரிஞ்சு போச்சு அவன் வசமா சிக்கிக்கிட்டான் அப்படின்னு. நார்மலா நம்ம ஜியோங்கு மனுஷங்களை நம்பவே மாட்டான். இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான். ஆனா இந்த பீஸ்ட் ரொம்ப ரொம்ப மோசம். நம்ம ஜியோங்க விட ரொம்ப மோசம். இது ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுனாலயோ என்னமோ தெரியல, இது சுத்தமா நம்ம ஜியோங்குக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்குது. அவனை பேசக்கூட விட மாட்டேங்குது. அவ்வளவுதான். நம்ம ஜியோங்கு இப்ப கடைசியா முடிவு பண்ணிடுவான், என்னோட உயிரை பணைய வைக்காம என்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு. கடைசியா ஒரு தடவை அவங்க தாத்தாவை பத்தி யோசிச்சு பார்த்து, தாத்தா என்னால இந்த ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிடுவான். நம்ம ஹீரோ தன்னால அவங்க தாத்தாவோட அந்த ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்ப்பான். அங்க நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் யூசோகாவும் ரொம்ப வருத்தத்தோட நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தோணும், இவங்க செத்தும் கூட வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டா மாறியும் தங்களோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. செத்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களோட ரிவெஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உயிரோட இருக்கிறனா என்னோட ரிவெஞ்ச் வேணான்னு சொல்லி யோசிக்கிறேனா? என்னோட பகை அந்த அளவுக்கு கம்மியா என்ன? என்னோட கோவம் அவ்வளவுதானா? இல்லன்னு சொல்லி தன்னோட மொத்த கோவத்தையும் வெளில எடுத்துட்டு வருவான். தன்னோட கோவத்தை வெளில எடுத்துட்டு வரும்போது தன்னோட கீயும் அப்படியே சர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனாலேயே அவனோட மொத்த கீயும் வெளில வர ஆரம்பிக்கும். தன்னோட கீன் ஸ்வாட் கீயை இன்னமும் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். என்ஹான்ஸ்டு கீயா மாறும். அதோட கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப அந்த ஒரு ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணி மூன்லெஸ் வாய்ட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே அந்த பீஸ்ட் பிடிச்சி வச்சதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துருவா. இப்ப இந்த பீஸ்ட் மறுபடியும் சொல்லும், நான் ஏற்கனவே இதை கவனிச்சேன் தான், இருந்தாலும் நீ உண்மையிலேயே டெத் கீயை ஹேண்டில் பண்ற, அதுவும் நான் எதிர்பார்க்காத லெவல்ல ஹேண்டில் பண்ற, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன்னை அப்படியே பிடிச்சு உன்னை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லி தன்னோட பவரை ஸ்லைட்டா யூஸ் பண்ணும். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், தன்னால இவ்வளோ பண்ணியும் கூட இந்த பவர் கேப்பை கொஞ்சம் கூட க்ளோஸ் பண்ண முடியலையா? இன்னும் எவ்வளவுதான் நான் பவரை வெளில கொண்டு வரணும்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டு போவான். இதை எப்படியாவது முடிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அதோட பவரை யூஸ் பண்ணும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப ப்ளூ ஸ்பிரிட் போய் இந்த பீஸ்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, மோர்டல் இந்த இடத்துல இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் என்ன ஏதுன்னு யோசிக்காம அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பான். எதுக்காக ப்ளூ ஸ்பிரிட் என்ன காப்பாத்துறதுக்காக வந்துச்சு? இது என்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்ன்றதுனாலயா? இல்ல நான் அதோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்றதுனாலயா? அதுவும் கிடையாது. அப்ப எந்த காரணத்துக்காக ப்ளூ ஸ்பிரிட் என்னைய காப்பாத்துறதுக்காக வரணும்? தனக்கு இந்த காரணம் புரியவே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே மறுபடியும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு, உன்னை சாப்பிட்டாதான் என்னோட பசி தீரும், உன்னை சாப்பிட்டே தீருவேன்னு சொல்லி திரும்பி தன்னோட ப்ளூ ஸ்பிரிட்டோட அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை இந்த பீஸ்ட் உரிய ஆரம்பிச்சிடும். இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டை திரும்பி பார்க்கும்போது அப்பயும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இந்த இடத்துல இருந்து ஓடி இருந்தா சொல்லும். அப்ப அவன் என்ன யோசிச்சானோ தெரியல, இந்த இடத்துலதான் இருந்தாகணும், கண்டிப்பா இந்த பீஸ்டை எதிர்த்து தான் ஆகணும்னு சொல்லி திரும்பிடுவான். இப்ப திரும்பினதும் தன்னோட விரல்கள்ல கான்சென்ட்ரேட்டட் கீ, அந்த என்ஹான்ஸ்டு கீயை கொண்டு வருவான். கொண்டு வந்து தன்னோட உடம்புலே குத்திடுவான். இதை கொஞ்சம் கூட இந்த பீஸ்டும் சரி ப்ளூ ஸ்பிரிட்டும் சரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பீஸ்டை பார்த்து சொல்லுவான், நீ இங்கேயே தான் இருக்க போற அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்ததும் பதறி போன அந்த பீஸ்ட் ப்ளூ ஸ்பிரிட்டை விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஓடி வரும். அடச்சை, கிரேசியான ஆளு, நீ ஏன்னா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். இவன் ஒருவேளை செத்து போயிட்டான், இந்த பீஸ்டால வெளியே போக முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம அதுவே ஒரு மாதிரி பதறிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த பீஸ்டோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், அப்பாடியோ உன்னோட கையை பிடிக்கிறதுக்கே எவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு. இப்பதான் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு அதுக்கு தெரிய வரும். நம்ம ஹீரோ உடனே மறுபடியும் ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட கீ எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை நம்ம ஹீரோ யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் இந்த பீஸ்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயப்படும். இந்த ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போதெல்லாம் அதோட கீ ஃப்ளோ இருக்குல்ல, அது ஸ்டேபிளா இல்லாம இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப பக்கத்துல வந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிடுச்சு. இப்ப இந்த பீஸ்ட் உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சு அவனோட தலையை அப்படியே தரையில மோதும். ஆனாலும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவை அதை அடிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து நம்ம ப்ளூ ஸ்பிரிட் வந்து, இல்ல நான் அதுக்கு விட மாட்டேன், நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், நீ என்ன ஒண்ணு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அதுவும் வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் சிரிக்கிறத பார்த்து இந்த பீஸ்டே இது வரைக்கும் தான் வாழ்க்கையிலே ஃபீல் பண்ணாத ஒன்ன ஃபீல் பண்ணும். ஃபியர், பயம். அது 6 டீமன்ஸ்ல வராது, ஆனாலும் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து அது பயப்படுது. இதை பார்த்ததும் அந்த பீஸ்ட் யோசிக்கும், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவன் வெறும் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா
ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்த ஒரு பவர்ஃபுல்லான பீயிங். நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா? இது எல்லாத்தையும் நீயே தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி தன்னோட ஆஸ்ட்ரல் பாடியை வெளில எடுத்துட்டு வரும். இந்த ஆஸ்ட்ரல் பாடின்றது அதோட சோல் மாதிரி. ஸோ இந்த ஒரு சோலை நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள புகுத்த ட்ரை பண்ணும். இப்ப இதனால நம்ம ஹீரோட ஸ்பிரிட் வெளில போக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கவனிச்சிரும். இப்படியே போச்சுன்னா நம்ம ஹீரோவை அதுக்கு மேல காப்பாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சு இதை தடுக்கிறதுக்காக நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் ஓடி வரும். ஆனா இந்த ஆஸ்ட்ரல் பாடி உள்ள போச்சுல, அந்த சோல் உள்ள போய் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள சீல் பண்ணி இருக்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கும். டீமன் சீல். அதை பார்த்ததும் டக்குன்னு பயந்து போய் அது திரும்பி வெளில வந்துடும். என்னாச்சு? எப்படி? இதெல்லாம் எப்படி? உன் உடம்புக்குள்ள அது எப்படி இருக்கு? யார் நீ அப்படின்னு கேட்கும். நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியலையே நம்ம ஹீரோ கேட்கும்போது டக்குன்னு அதோட பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ட்ரூ ஃபார்மை வெளில எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரூ ஃபார்மை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் ப்ளூ ஸ்பிரிட்க்கும் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப அதோட உண்மையான ஃபார்ம் வந்ததுக்கான காரணம் நம்ம ஹீரோவை பார்த்து அது ரொம்ப பயப்பட்டு இருக்கும். அதாவது நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால அதோட கண்ட்ரோலை மீறி தானாவே அந்த உண்மையான ஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப உடனே இந்த பீஸ்டும் சொல்லும், என்னோட உண்மையான ஃபார்மை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சுட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கும். நம்ம ஹீரோ அவன் கையில அந்த ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அதை அந்த பீஸ்ட் மேல யூஸ் பண்ண மாட்டான். ஏன் மேல யூஸ் பண்ணாம இதை எங்க இருந்து யூஸ் பண்றான்னு சொல்லி திரும்பி பார்க்கும். பார்த்தா அந்த இம்மோர்டல் ஸ்பிரிட் வுட்ஸ் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அதுல அது கிட்ட இருந்த அந்த டெத் கீயை எடுத்துக்கிட்டு இருப்பான். முதல்ல இந்த பீஸ்ட் இருக்குல்ல, இது எப்படி இந்த பாக்ஸை உடைச்சிட்டு வெளில வந்துச்சு அப்படின்னா, அந்த பாக்ஸ்ல ஏற்கனவே ஒரு சின்ன கிராக் இருந்திருக்கும். அது வழியா லீக் ஆன டீமன் கீயை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தன்னோட மொத்த டீமன் கீயையும் வெளில கொண்டு வந்திருக்கும். ஸோ அப்படி வெளில கொண்டு வந்து அது மூலமா தன்னோட கீயை அந்த பாக்ஸ் மேலையும் அந்த சீல் மேலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் அது ரெண்டும் டீஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த பீஸ்டும் வெளில வந்திருக்கும். இப்ப அதோட டெத் கீ இருக்கிறதுனால தான் அது டீஆக்டிவேட் மோட்லயே இருக்கு. இப்ப அதுகிட்ட இருந்த அந்த டெத் கீயை மறுபடியும் எடுத்துட்டா அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடும். இதை நம்ம ஹீரோ ஆரம்பத்திலே கவனிச்சிருப்பான். கரெக்டான டைம் வரட்டும் தான் வெயிட் பண்ணுவா. இப்ப அதுகிட்ட இருந்த அந்த டெத் கீயை ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டா மொத்தமா வெளில எடுத்துருவான். சீல் கிட்ட இருந்தும் அந்த பாக்ஸ் கிட்ட இருந்தும். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்டை அடக்கிற அளவுக்கு அது ஒரு சீல் இருக்குன்னா டெத் கீயை எடுத்தாலே போதும், அது தானாவே ஆக்டிவேட் ஆயிடும்ன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அவ்வளவுதான். அது தானா ஆக்டிவேட் ஆன உடனே அந்த பீஸ்டை மறுபடியும் அந்த சீல் உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சீலாலலாம் என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஓவரா இந்த பீஸ்டும் பேசிட்டு ரொம்ப தாக்கு பிடிச்சு நிற்கும். கரெக்டா ரெண்டு பேரும், நம்ம ஜியோங்கும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் ஜம்ப் பண்ணி வந்து ஒரே நேரத்துல ஒரு உத கொடுத்து அந்த பீஸ்டை மொத்தமா அந்த சீலுக்குள்ளே தள்ளிடுவாங்க. திரும்பியும் உன்னை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அதை வழி அனுப்பி வைப்பாங்க. அவ்வளோதான். திரும்பியும் அந்த சீலுக்குள்ள போய் மாட்டி அந்த சீலும் அந்த பாக்ஸ்குள்ள போய் மொத்தமா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஏற்கனவே இருந்த கிராக்கும் இப்ப இல்லாம போயிடும். அவ்வளவுதான். இந்த பீஸ்டை ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ இது எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டான். இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை அந்த சீல் ஒர்க் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் லக்கியா இருந்துட்டோம். மோர்டல் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். பார்த்தா அவனோட ஸ்கின் இருக்குல்ல, அதுல சின்ன சின்ன கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். என்னது கிராக்ஸா? இது மெட்டாமார்பாசிஸ் ஆச்சே, இது எப்படி இவனுக்கு நடக்குதுன்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இந்த மெட்டாமார்பாசிஸ் அப்படின்றது என்னன்னா, நார்மலா ஒருத்தவங்க சுப்ரீம் பீக் லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்தை என்லைட்மெண்ட் அடைஞ்சு போகும்போது அவங்க பாடியில இருக்கிற பிளாக் ஆன எல்லா மெரிடியன்ஸுமே ஓப்பன் ஆகும். அதனால அவங்க இன்னும் அதிகப்படியான கீயையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, இன்னும் எஃபிஷியன்டாவும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மெட்டாமார்பாசிஸ். ஆனா இது நடக்கும்போது அவங்க எவல்யூஷனரி லெவல்ல தான் ரீச் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் அந்த லெவலுக்கு போகவே இல்லை. இருந்தாலும் அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அவன் அதிகப்படியான எனர்ஜியை எடுத்திருக்கான்ல, ஸோ அந்த எனர்ஜியை இவன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவன் பாடியை இந்த சேஞ்சை அண்டர்கோ பண்ணுது. மேபி நார்மலான மார்ஷியல் மாஸ்டர் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான மார்ஷியல் மாஸ்டர் உருவாகிறத தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேனோன்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சு தன்னோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான். அவனோட பாடி ரொம்ப ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். அவனோட கையையுமே அவனால நல்லா யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில இருந்து அவன் எந்த விதமான இன்ஜூரிஸையுமே ஃபீல் பண்ண மாட்டான். அவனுக்கு பெயினுமே இருக்காது. ஏன், அவன் சுப்ரீம் பீக் லெவலுக்கு போயிட்டான்றது அவனுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகும். அவன் ஸ்ட்ராங்கா மாறிட்டான்றது அவனுக்கும் தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ராங்கா மாறிட்டான் அப்படின்றத யோசிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி அவன் ஷாமான் ஷோ கூட பேசின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஹீரோ ஷாமான் ஷோ கிட்ட என்ன கேட்டிருப்பானா, இந்த எட்டர்னல் பீஸ்ட் எதையுமே நம்மளால ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா எடுத்துக்க முடியாதாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஷாமான் ஷோவும் இதை கேட்டுட்டு, நீ இதை எங்க இருந்து கேட்டேன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் அது ஒன்றும் முடியாத காரியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 2 பேரு இந்த எட்டர்னல் பீஸ்டை தங்களோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்திருக்காங்க. அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல இருக்கிற ஒருத்தரை தான் இந்த ஷாமான்ஸ் எல்லாருமே காட் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
சோ அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஷாமானா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர். இருந்தாலும் நீ எதையுமே அதை பத்திலாம் நீ கவலைப்பட்டுக்க தேவையில்ல. ஏன்னா அதுல ஒருத்தர் அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது அந்த கதையை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு உனக்கு அது தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இப்ப அதை தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். இப்ப அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னா தன்னாலே அதை பண்ணியிருக்க முடியும், இன்னும் தான் அந்த லெவல்ல வரல, போக போக அந்த லெவல்ல வந்துருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு மோர்டல் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோ உடனே திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒரு மோசமான நிலைமையில இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் ப்ளூ ஸ்பிரிட்டை வந்து பார்ப்பான். ப்ளூ ஸ்பிரிட் இவனை பார்த்து சொல்லும், மெட்டாமார்பாசிஸா உண்மையிலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் உன்னை வெளில இருந்து பார்க்கும்போது நீ அவ்வளவு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே. மேபி அந்த எவல்யூஷனரி லெவலை நீ 2 வருஷத்துல ரீச் பண்ணிடுவேன் தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லும். உன்னோட எனர்ஜி ரொம்ப குறைஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா உன்னை காப்பாத்த நான் ட்ரை பண்ணல, இருந்தாலும் நீ எனக்காக பரிதாபப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ எனக்கு அதுக்கு பதிலாக ஏதாவது தருவேன்னு சொல்லியெல்லாம் நான் இது எதையுமே பண்ணல அப்படின்னு சொல்லும். எதுக்காக என்னைய காப்பாத்தின அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நீ இறந்து போயிட்டீன்னா அத்தோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். நான் மறைஞ்சு போக போறதை நினைச்சு நீ கவலையா இருக்கியா என்ன? நீ ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நீ கவலையா இருப்பியான்னு கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ ப்ராமிஸ் பண்ணு, அந்த ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அதோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஹீரோவும் டக்குன்னு ப்ளூ ஸ்பிரிட்டோட கையை பிடிச்சு இது எல்லாத்தையும் நீ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லி டக்குன்னு தன்னோட கீயை ப்ளூ ஸ்பிரிட்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சோ நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற அந்த டெத் கீயை ப்ளூ ஸ்பிரிட்க்கு கொடுப்பான். அதையும் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன்ல கொடுப்பான். அப்படி கொடுக்கறது மூலமா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வேகமா இந்த ரெக்கவரி நடக்கும். அதுவும் இல்லாம நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அடுத்த லெவலுக்கும் போக ஆரம்பிச்சிடும், நேவி ஸ்பிரிட்டோட லெவல். இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே நீயும் அடுத்த லெவலுக்கு போயிட்டியே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப ஏற்கனவே அந்த ஷாமான் கிட்ட இருந்து கிடைச்ச புக் இருக்குல்ல, அதுல நம்ம ஹீரோ இதை பத்தி படிச்சிருப்பா. ஒரு ப்ளூ ஸ்பிரிட்டால இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நேவி ஸ்பிரிட்டால அந்த இல்யூஷனை ரியாலிட்டிக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஒரு டீமினிக் பீஸ்டோட கம்பேர் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்று தான் இந்த நேவி ஸ்பிரிட். இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பக்கத்துல வந்து, ஆமா நீ ஏதோ சொன்னியே அந்த சாகிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவெஞ்ச் அப்படின்னு ஏதோ சொன்ன, ஆனா அதை முடிக்கல, வேணா அதை முடிக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அது பேசாம இருக்குமா, சரி இப்ப நீ நேவி ஸ்பிரிட்டா மாறிட்டதுனால உன்னை நேவி ஸ்பிரிட்னு கூப்பிடட்டுமா இல்ல ப்ளூ ஸ்பிரிட்னு கூப்பிடட்டுமான்னு கேட்பான். நீ என்னை ப்ளூ ஸ்பிரிட்னே கூப்பிடு, என்னை சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருக்காதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இன்னொரு பக்கம் ஒரு பீஸ் அழுதுகிட்டு இருக்கும், மாஸ்டர் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம கியூசோகா தான். 2 கையையும் வெட்டிடுவானுங்க, ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கும். இப்ப நம்ம கியூசோகாவுக்கும் அவன்கிட்ட இருக்கிற மிச்ச கீயை கொடுப்பான். இப்ப கியூசோகா அந்த காட் இருக்கார்ல, அந்த ட்ரெஷரியோட காடு, அவரை போய் பொசஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கும். ஆக்சுவலா ஏற்கனவே கியூசோகா கிரீன் ஸ்பிரிட்ல இருந்து ப்ளூ ஸ்பிரிட்டா மாற வேண்டியது, நம்ம ஹீரோ தான் வந்து அதை தடுத்துருவான். இப்ப நம்ம ஹீரோ அந்த கீயை கொடுத்ததுனால நம்ம கியூசோகா ரெக்கவர் ஆனது இல்லாம ப்ளூ ஸ்பிரிட் லெவலுக்கும் போயிடும். இப்ப கியூசோகாவுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா மாறிடும். அப்பதான் இந்த காட் இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு ட்ராப் மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்றதுக்காக போயிருப்பாரா. உடனே போய் அதை தடுத்து நம்ம கியூசோகா அவரையும் பொசஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ட்ரெஷரியில இருக்கிறதுனால எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கையும் படிக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல குஷியில இருக்கும் நம்ம கியூசோகா. நம்ம ஹீரோவும் ப்ளூ ஸ்பிரிட்டும் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கியூசோகாவும் திரும்பியும் போய் அந்த பீச் இருந்த அந்த ரூமை பார்க்கும். இப்ப கியூசோகாவும் யோசிக்கும், இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுச்சா, இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிளம்புறப்ப என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இது இப்படியே இருக்கட்டும், இதை நம்ம எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா இதை நான் இப்ப என்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா இது எனக்கு தான் ஆபத்துல வந்து முடியும். நம்ம இதை பத்தி எதுவும் பண்ண வேணாம். அதே நேரத்துல மத்தவங்க யாராவது இதை பாக்குறதுக்காகவோ இதை தொட்டதுக்காகவோ வந்தாங்கன்னா நீ அதை பத்தி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கியூசோகா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். இருந்தாலும் இவ்வளவு ஆபத்தான விஷயத்த எதுக்காக இங்கேயே இப்படியே விடணும், இதை ஏதாவது பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கவலையில தான் நம்ம கியூசோகாவும் இருக்கும். இது மட்டும் கிடையாது, அந்த பீச் வேற ஏதோ ஒரு 3 கண்ணை பத்தி பேசினுச்சுல, ஒரு 3 கண்ணு இருக்கிற ஒரு ஆளு, ஷாமான் மாதிரியான ஒரு ஆளு, அவன் வேற இருக்கான். இதெல்லாம் என்ன ஆக போதோன்னு யோசிக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் மாஸ்டர் பாத்துக்கிடுவாரு, எல்லாம் சரியா போயிடும்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இப்ப வெளில ஒரு காட் இருப்பார்ல, அவரு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ லேட்டா தான் வருவான்னு சொல்லி அந்த வீசோயோன் பொண்ணு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். இருந்தாலும் அவன் ரொம்ப லேட் ஆக்குறான், அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு இந்த காடு யோசனையில இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ டக்குனு இவர் பின்னாடி வந்து, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்பான். அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னாச்சு, இவன் எப்ப என் பின்னாடி வந்தான், இவன் வந்ததை நான் டிடெக்ட் பண்ணவே இல்லையே. அது மட்டும் கிடையாது, லைப்ரரிக்கு இவன் உள்ள போறதுக்கு முன்னாடி ஓரளவு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட்லயாவது எனக்கு தெரிஞ்சான். இப்ப இவனோட பிரசன்ஸையும் சரி இவனோட கீயையும் சரி என்னால டிடெக்ட் பண்ணவே முடியல. இப்ப இவன் எந்த லெவல்ல இருக்கான்னு என்னால சொல்லவே முடியல.
இவனோட பிரசன்ஸும் கீயும் ரொம்ப ரொம்ப ஃபெயிண்டா மாறிடுச்சு. அப்படி உள்ள என்ன புக்கை தான் இவன் படிச்சிருப்பான்? இந்த ஃபைனல் ட்ரையல் என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியலன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு 5 கிங்ஸ்லயே டாப் கிங்கான லைட்னிங் ஃபிஸ்ட் கிங் டார்க் செக்ட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டார்க் செக்ட் 3 செக்ட்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லான செக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, மொத்தம் 5 கிங்கு, 3 செக்ட், 4 வேலி மாஸ்டர் அப்படின்னு அந்த ரிவார்டுக்கு பத்தி. ஸோ அந்த ஒரு செக்ட்டுக்கு தான் இப்ப இவரும் போயிருப்பாரு. இப்ப அங்க போயிட்டு இந்த செக்ட் லீடரை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அந்த செக்ட் லீடரும் அந்த இடத்துக்கு வருவாரு. அவரை பார்த்ததும் நீங்க இன்னமும் இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுதானே ரூல் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. நான் ஏற்கனவே ஹிடன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பேன்ல, ஆர்த்தடாக்ஸுக்கு எப்படி ஒரு ஹிடன் ஃபோர்ஸோ அந்த மாதிரி இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு இந்த டார்க் செக்ட். ஸோ இந்த டார்க் செக்ட் இன்ஃபர்மேஷனையும் அசாசினையும் ஹேண்டில் பண்றவங்க. இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுனால இந்த செக்ட் லீடரோட முகம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்ன்றதுக்காக இவரோட முகத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இது இவங்க அசோசியேஷனோட ஒரு ரூல். இந்த அசோசியேஷன் லீடர் இருக்கார்ல, அவரை தவிர இவரோட உண்மையான முகமும் இவர் உண்மையிலேயே பையனா பொண்ணா அப்படின்றதும் யாருக்குமே தெரியாது. அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மேக்கப்பையும் ஒரு வேஷத்தையும் போட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த செக்ட் லீடரும் கேட்பாரு, இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அப்ப இந்த ஃபிஸ்ட் கிங்கும் ஒரு பெரிய ஒயின் பாட்டில் எடுத்து வைப்பாரு. டாப் ஸ்காலர் ரெட்னு சொல்லப்படுற இது ஒன்னு ரேரான ஒயினா. ஸோ இந்த ஒரு ஒயினை லஞ்சமா தான் டார்க் செக்ட் லீடருக்கு கொடுப்பாரு. அதுவும் எதுக்காக தெரியுமா? இந்த கார்ப்ஸ் பிளட் வேலியோட ஃபைனல் ட்ரையல் இருக்குல்ல, அந்த ட்ரையல்ல நம்ம டார்க் செக்டோட லீடர் ஒரு பெரிய உதவியை பண்ணணுமா. அந்த முக்கியமான உதவிக்கான ஒரு சின்ன பரிசு தான் இந்த ஒயினா. இப்ப இதை கேட்டதுமே நம்ம டார்க் செக்ட் லீடர் என்னன்றதை முடிவு பண்ணிடுவாரு. நான் ஒரு டிசிப்ளை விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க அதானே அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஃபைனல் ட்ரையல் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, இந்த ஃபைனல் ட்ரையல்ல சண்டை போடுறாங்கல்ல, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவங்க அந்த 5 கிங்ஸ், 3 செக்டோட லீடர், அந்த 4 வேலி மாஸ்டர் இவங்களோட யாரோட அசிஸ்டண்டா வேணாலும் மாறலாம், அவங்களோட டிசிப்ளா மாறலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப தனக்கு தேவையான ஒரு பையனை இவர் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை பத்தி பேசுறதுக்காக இந்த ஃபிஸ்ட் கிங்கும் இங்க வந்திருக்காரு. ஆனாலும் நம்ம டார்க் செக்டோட லீடர் சொல்லிடுவாரு, என்னால இதை ஏத்துக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு ஒரு ரேரான ஒயினை நீங்க அன்போட வந்து கொடுத்த காரணத்துக்காக நீங்க எந்த டிசிப்ளை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் அதை கேட்டதுக்கு அப்புறம் இதை பத்தி முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப இந்த ஃபிஸ்ட் கிங்கும் வேற வழியே கிடையாது, அவனோட பேரை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி அந்த பி கிங்கோட பேரை தான் சொல்லுவாரு. அந்த குண்டா ஒரு பையன் இருந்தால, சோ அவனை தான் தன்னோட டிசிப்ளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஸ்ட் கிங் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த ஃபிஸ்ட் கிங்கோட மார்ஷியல் டெக்னிக் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி தேவையா அதை கத்துக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி அவரோட டிசிப்ளா இருந்த பையன் இதை கத்துக்க ட்ரை பண்ணதுனாலயே அவனோட கை கால அவனால அசைக்க முடியாம போயிடுச்சான். சோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பி கிங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதை கேட்ட உடனே இந்த டார்க் செக்டரோட லீடர் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா எனக்கு தேவை ஒரு பையன் கிடையாது, ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த ஃபைனல் ட்ரையல்ல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு அந்த மோகுவா தான். ஸோ மோகுவா பொண்ணை தான் இந்த டார்க் செக்டரோட லீடர் எய்ம் பண்ணியிருப்பாரு அவரோட டிசிப்ளா எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது நம்ம ஃபிஸ்ட் கிங்குக்கு தெரியும். அது என்னன்னா, சவுண்ட் வேலி மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு அம்மா. அந்த அம்மாவும் இதே பொண்ணை தான் குறி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டார்க் செக்டரோட லீடருக்கு கண்டிப்பா இதை செலக்ட் பண்றப்ப ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிஸ்ட் கிங்கும் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப எல்லாரும் இந்த மோகுவா பத்தி பேசின உடனே டக்குன்னு நம்ம மோகுவாவுக்கே ஒரு மாதிரி யோசனை வர ஆரம்பிச்சிரும். யாரும் தன்னை பத்தி பேசுறாங்களோ அப்படின்னு. நம்ம ஹீரோ உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்பானா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, நீ எதுக்காக இங்க என்னைய வர சொன்ன, எதுக்காக என்னைய பார்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி இந்த மோகுவா கேட்கும். நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ என்னைய எடுத்துப்பியான்னு கேட்கறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது எடுத்துக்கணுமா, அது என்னது, அச்சோ இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கானே, இவன் இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம மோகுவாவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடும். நம்ம ஹீரோ உடனே ஒரு டியூவல்ல ஆப்போனண்டா எடுத்துப்பியான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ட்ரைனிங்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுவான். சே, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு இந்த மோகுவாவுக்கே கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். இருந்தாலும் ஒரு டியூவல்ல நம்ம ஹீரோ கூட இது வரைக்கும் அது சண்டை போட்டதே கிடையாது. நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி அது தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சிருக்கே தவிர நம்ம ஹீரோவை கொல்ற அளவுக்கு வந்து சண்டை போடணும்னு அது நினைச்சதே கிடையாது. அதுவும் இல்லாம அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நம்ம மோகுவாவுக்கு நிறைய கான்பிடன்ஸ் இருக்கும். சோ நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோவை அதால ஜெயிக்க முடியும்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ உடனே நம்ம ஹீரோவும் சரி, உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணி என்ன கொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட, நீ ஒருவேளை என்னை தோக்கடிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உன்கிட்ட ஒரு பாய்சன் கொடுத்தேனே அதுக்கான மாத்து மருந்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த மோகுவாவும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிரும். கரெக்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ அதோட சைட்ல போய் அதோட கழுத்துல தன்னோட விரலை வைப்பான். ரொம்ப ஸ்லோவா இருக்க,
நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, ஓரளவு இது கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி. இப்ப உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், நீ ரொம்பலாம் ஓவரா நினைக்காத, ஏன்னா நீ வெறும் இயர்லி சுப்ரீம் பீக்ல தான் இருக்க. இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்க யாரையும் உன்னால சமாளிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் அப்படியே இருக்கட்டும், அப்படியே நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலா இத்தனை நாளா நம்ம ஜியோங்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை ஒரு டூலா மட்டும் தான் பார்த்தா, மற்றவங்கள கொல்லக்கூடிய ஒரு டூல். ஆனா இப்ப இயர்லி சுப்ரீம் பீக்கு வந்த உடனே அவனுக்கு இதை பத்தி கத்துக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல நம்ம மோகவா இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ அவனோட லெவல்ல இருந்த மாதிரி தான் தோணும். ஆனா இப்ப என்னடானா, தன்னால தொட முடியாத அவன் லெவலுக்கு ஒரு போயிட்டானோ, தன்னால இனிமேல் அவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத லெவல்ல அவன் இருக்கானோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். அவன் உண்மையிலே ஒரு மான்ஸ்டர்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப அடுத்த நாள் இந்த ஃபைனல் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்னா கூடியிருப்பாங்க. அப்ப நம்ம வேலி மாஸ்டர் ஒருத்தரை கவனிப்பாரு, டார்க் செக்டோட லீடர். நார்மலா இவர் வரவே மாட்டாரே, இவர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு? அதுவும் இல்லாம நான் போன தடவை பார்த்ததை விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. அவரோட மேக்கப்பை மாத்திருக்கலாம், ஆனா இவர் தான் டார்க் செக்டரோட லீடர்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்து பார்த்தா இந்த வேலி மாஸ்டரோட காட்ஸ் எல்லாருமே காதை பொத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மோசமான ஒரு சவுண்டு எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்கும். அது யாரோட சவுண்டுன்னு பார்த்தா சவுண்ட் வேலி மாஸ்டர். இந்த ஹாங் யோராங்னு சொல்லப்படுற இந்த சவுண்ட் வேலி மாஸ்டர் இருக்குல்ல, இது எப்பயுமே தன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சு தன்னோட சவுண்ட் கீயை யூஸ் பண்ணி இந்த மாதிரி யாராலையும் கேட்க முடியாத ஒரு சவுண்டை கொடுக்கும். அவங்க ஓரளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்களால இந்த சவுண்டை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. அவங்க காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் கேட்டா அவங்களுக்கு மயக்கம் கூட வரும். இந்த ஒரு ஹாபியை நீ விட்டுரு, இனிமேல் இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒய்ஸ் அசோசியேஷன் லீடரே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அப்பயும் இந்த அம்மா இதை பத்தி எல்லாம் கேட்காம, இதை கண்டுக்காம அப்பயும் இதை பண்ணிட்டு தான் இருக்கு. இப்ப ஒரு கட்டத்துல எல்லா காட்ஸும் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப மோசமா போயிடுவாங்க. வேற வழியே கிடையாது, தான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு நம்ம வேலி மாஸ்டர் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாரு. அப்ப பார்த்தா நம்ம பிளேட் கிங் அந்த இடத்துக்கு வந்து, இதை கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா வேலி மாஸ்டர் ஹாங்னு நம்ம பிளேட் கிங் சொல்லுவாரு. சொன்னதும் சட்டுன்னு இந்த அம்மாவும் வாசிக்கிறத நிப்பாட்டிடும். இந்த அம்மாவுக்கு நம்ம பிளேட் கிங்கை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு பயம். நம்ம பிளேட் கிங்கு போய் உங்களோட சீட்ல உட்காருங்கன்னோடனே இந்த அம்மாவும் போய் டக்கு டக்குன்னு குடுக்குன்னு ஓடி போய் உட்காந்துரும். இப்ப நம்ம பிளேட் கிங்கும் சொல்லுவாரு, நீங்க இந்த மாதிரிலாம் வாசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வேலி மாஸ்டரால இந்த ஒரு கார்ப்ஸ் பிளட் வேலியோட ஃபைனல் ட்ரையல ஆரம்பிக்க முடியாம இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவும் வாய மூடிட்டு உட்காந்துக்கிறோம். ஆக்சுவலா ஏற்கனவே இந்த அம்மாவுக்கும் நம்ம பிளேட் கிங்க்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில நம்ம பிளேட் கிங் இந்த அம்மாவை ரொம்ப கேவலமா தோக்கடிச்சிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த அம்மாவுக்கு நம்ம பிளேட் கிங்கை பார்த்தா ஒரு பயம். அதனாலதான் அவர்கிட்ட பிரச்சனையே வச்சுக்காது. இருந்தாலும் நம்ம வேலி மாஸ்டருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், இவங்க 4 பேரும் எதுக்காக ஃபைனல் ட்ரையலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப சுத்தி இருக்கிற எல்லா பசங்களுமே, என்னது இவங்க 4 பேர் வந்திருக்காங்களா, என்னாச்சு, இவங்க 4 பேர் நார்மலா வரமாட்டாங்களே, உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்குன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வேலி மாஸ்டரும் நம்ம பிளேட் கிங்குக்கு போயிட்டு தன்னோட வணக்கங்களை சொல்லிடுவாரு. சொல்லிட்டு நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாரு. நம்ம பிளேட் கிங் உடனே, நான் எனக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு, அதுக்காக தான் நான் வந்தேன், நீங்க ஒன்றும் பெருசாக அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் நிப்பாங்கல்ல அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்பவே நம்ம பிளேட் கிங்குக்கே ஆச்சரியமா இருக்கும். இது உண்மை அப்படின்றது அவருக்கு அப்பதான் புரியும். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ட்ரையல்ஸ்லேயே செத்து போயிடுவான்னு தான் இவரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவன் உயிரோட தான் இருக்கா, உண்மையிலே இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுதுன்னு அவரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம பிளேட் கிங் ஹீரோவை பார்த்து யோசிப்பாரு, இவன் கார்ப்ஸ் பிளட் வேலியிலே செத்து போயிடுவான்னு நினைச்சேன், ஆனா இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம பிளேட் கிங் கிட்ட அந்த இயோபிஸ்னு ஒரு டிசிபிள் இருந்தால, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினதை பத்தி சொல்லியிருப்பான். அப்ப சொல்லும் போது அந்த பேரை திருப்பி சொல்லு, என்ன பேர் சொன்ன அப்படின்னு நம்ம பிளேட் கிங்கும் கேட்டிருப்பாரு. அவனும் மோ கியோங்வான்னு சொன்ன உடனே தான் அவருக்கு ஞாபகம் வரும், அப்ப அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. அவன் லூனார் வெயினோட ஸ்வாடை கத்துக்கிட்டான். என்ன இருந்தாலும் அவன் கார்ப்ஸ் பிளட் வேலிக்கு போயிட்டான், அவன் செத்து போயிடுவான், இது எல்லாம் வேஸ்டா போயிடுச்சேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவனுக்கு ஏதோ பெருசா லக் அடிச்சிருக்கு போல, அதனாலதான் அவன் திரும்பி பொழைச்சு வந்திருக்கான். பரவாயில்ல. ஆமா, நீ எதுக்காக அவன் கூட சண்டை போட்ட, அவனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பிளேட் கிங் கேட்பாரு. உடனே இந்த இயோபிஸ்னும், அது வந்து மாஸ்டர், அவன் டிரான்ஸ்ல இருக்கான்னு தெரியாம நான் அவனை தொடுறதுக்காக போயிட்டேன், அதனாலதான் சண்டை வந்துச்சுன்னு சொல்லுவானா. இவன் பொய் தான் சொல்றான்னு தெரிஞ்சு அவனை கொட்டு கொட்டுன்னு கொட்டி அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம பிளேட் கிங் அவர் நினைச்ச ஒரு பையன், செத்துருப்பான்னு நினைச்ச ஒரு பையன் இப்போ உயிரோட வந்திருக்கான். ஆனா அது மட்டும் கிடையாது, ஃபைனல் ட்ரையல் வரைக்கும் வந்துட்டான், கார்ப்ஸ் பிளட் வேலியில ஃபர்ஸ்ட் வாங்கி. இப்ப இவனை பாக்குறதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அவனோட ஆரா டிஃபரெண்டா இருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறத விட என்னோட எதிர்பார்ப்பை மீறி இவன் இருந்தான் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இவன் ஆர்த்தடாக்ஸோட குழந்தையாவே இருந்தாலும் பரவாயில்ல,
இவனை கண்டிப்பா நான் என்னோட டிசிப்ளா எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம பிளேட் கிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம பிளேட் கிங் இன்னொன்னையும் கவனிப்பாரு, நம்ம மோ கியூச்சுன்னு. ஓ, இவனும் இருக்கானா? அப்ப இவனும் உயிரோட தான் இருந்திருக்கான். ஆமா, இவனும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கிறதுனால இவன் சர்வைவ் ஆவான் நானும் நினைச்சேன்தான். ஆனா ஃபைனல் ட்ரையல் வரைக்கும் வருவான் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப அவனோட கண்ணை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்த மாதிரி இருக்கு. அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான். பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்லதுதான். இந்த ஃபைனல் ட்ரையலுக்கு வந்தது உண்மையிலே ரொம்ப நல்லது. இனிமேல் ரிசல்ட்டை பார்க்கணும், மேட்சஸ் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு யோசிப்பாரு. இப்ப இந்த ஃபைனல் ட்ரையலை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம வேலி மாஸ்டர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அது ஒரு மேட்ச் பிராக்கெட். இந்த டோர்னமெண்ட்லாம் யார் யார் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை எடுத்துட்டு வர சொல்லுவாரு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி யோசனையா இருக்கும். இது என்னன்றதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வேலி மாஸ்டரும் சொல்லுவாரு, இந்த ஃபைனல் ட்ரையல் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனா இருக்க போகுது அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்க நிக்கிற 6 பேருமே நிறைய ட்ரையல்ஸ்ல அவங்களோட லிமிட்ஸையும் அவங்களோட திறமையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஃபைனல் ட்ரையல்ல இந்த 6 பேரும் நிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னமும் அவங்களோட திறமையை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அப்சர்வர்ல இருக்கிற இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இவங்கள டிசிப்ளா எடுத்துக்கிடுவாங்க. ஒருவேளை இந்த ஃபைனல் ட்ரையல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கான மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல இருந்து. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் குட் லக் சொல்லிக்கிறேன், எல்லாரும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம வேலி மாஸ்டர் சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம மோ கியூச்சனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த ஃபைனல் ட்ரையல்ல ஜெயிக்கணும், இவனுக்கு போய் யாரையாவது சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஆசையே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தனை நிப்பாட்டினா போதும், அவனை நிறுத்தணும், அது ஒண்ணுதான் அவனுக்கு குறிக்கோள். அந்த ஒருத்தன் யார் தெரியுமா? நம்ம ஜியோங் தான். நம்ம ஜியோங் என்ன யோசிப்பான் அப்படின்னா, இந்த அப்சர்வர்ஸ்ல தனக்கு வேண்டிய ஆளு வரல அப்படின்றத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது அந்த பாய்சன் கிங் பேக் சாஹா அவர் இந்த இடத்துக்கு வருவாரு, வந்தாருன்னா அவரை நம்ம சூஸ் பண்ணிடலாம், சூஸ் பண்ணி அவர்கிட்ட ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஒரு பிளான் போட்டிருப்பான். இப்ப அவர் இங்க வரல அப்படின்னா தன்னோட பிளான்ஸை மாற்ற வேண்டியது இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட இன்னொரு பிளானும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவன்கிட்ட ஏற்கனவே மூணு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்ததுக்கான அந்த ரிவார்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அவன் மார்ஷியல் அட்வைஸோ இல்ல வேற எதையாவது பத்தியோ கேட்டுக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி அவன் பாய்சன் கிங்கை பார்க்கணும்னு முடிவு பண்ணிடுவான். இப்போ இது அவனுக்கு ஒரு போரிங்கான ஃபைட்டா மாறிடுச்சு. சே, எல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் இப்போ மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. இவங்க 6 பேருக்குள்ள ஈக்குவலான மேட்சஸ் விளையாடி ஃபைனலை கண்டக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் 2 மேட்ச் விளையாட வேண்டியதா இருக்கும் ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த மேட்சஸை டிசைட் பண்றது லக்கா இருக்கட்டும் முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வேலி மாஸ்டர் ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வருவாரு. இதுல 6 நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த நம்பரை எடுக்கணும். யாருக்கு என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வரது நம்ம மோ கியூச்சுன் தான். நம்ம மோ கியூச்சுன் 6வது நம்பரை எடுப்பான். ஸோ நம்ம மோ கியூச்சுன் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும், டைரக்டா ஃபைனலுக்கு போயிடுவான். அடுத்து பி கியூங் வருவான். அவன் 4வது நம்பரையும் நம்ம மூ ஜாங்கியாக் 2வது நம்பரையும் மோஹாராங் 3வது நம்பரையும் எடுப்பான். அடுத்து நம்ம மோ கியோங்வான், நம்ம ஹீரோ வந்து இதுலயும் நம்பரை தான் எடுப்பான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் யாருன்றது முடிவாயிடுச்சு. இப்போ 5வது நம்பர் இயோங்காவுக்கு போயிடும். மேட்சையும் டிசைட் பண்ணிடுவாங்க, யார் யார் கூட யார் யாருக்கு மேட்ச் அப்படின்னு. இப்போ நம்ம மூ ஜாங்கியாக் யோசிப்பான், சே ஃபர்ஸ்ட் மேட்சே இப்படியா இருக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கே இந்த இடத்துலயே டிஃபிகல்ட்டான ஆப்போனன்ட் யாரோ நான் அவனை ஃபேஸ் பண்ணணுமா? சரி, என்ன இருந்தாலும் நான் ஆப்போனண்ட்டை ஜெயிச்சு தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நான் அவனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட என்னோட ட்ரம்ப் கார்டு இருக்கு, நான் அதை யூஸ் பண்ண போறேன்பா. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான், யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு. அதை கேட்ட உடனே நம்ம ஜியோங்கோ, இல்லை அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலே இந்த மேட்ச்சு உடனே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவனுக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ 2 பேரும் ஸ்டேஜ் மேலே ஏறுவாங்க. இப்போ உடனே மறுபடியும் இந்த மூ ஜாங்கியாக் சொல்லுவான், நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீல, நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கிடுவோம். ஒருவேளை யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு தம்பியாக இருக்கணும், ஜெயிக்கிறவங்க அண்ணனா மாறிடுவாங்க. அப்படி இருந்தால் தானே ஒரு ஹையரார்கி இருக்கும், அப்போ தானே இந்த போட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அமைதியாக இருப்பான். உனக்கு ஒரு வேளை கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீ ஒன்றும் இதை கலந்துக்க தேவையில்ல அப்படின்னு நம்ம மூ ஜாங்கியாக் சொல்லும்போது, இல்லை அது ரொம்ப போரிங்காக இருக்கும், நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், பெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக வைப்போம், எவன் தோக்குறானோ அவன் ஜெயிக்கிறவனுக்கு நாயா மாறிடுவான், இது ஓகேவா? இப்போ இதை ஏற்றுக்கிறியான்னு கேட்பான். இதை கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப அவனை வெறுப்பேற்றுறான். இப்போ இந்த மூ ஜாங்கியாக்கும் தன்னோட ஸ்டான்ஸ் எடுப்பான், தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவான். அதை பார்த்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம பிளேட் கிங் யோசிப்பாரு, மோ கியோங்வானோட மார்ஷியல் பவர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன், ஆனால்
இவ்வளோ பேட் லக்கா அவனுக்கு இருக்கணும், ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவன் இவன் கூடயா மோதணும் அப்படின்னு. இப்போ உடனே நம்ம லைட்னிங் ஃபிஸ்ட் கிங்கலாம் யார் அந்த பையன், அந்த பையன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், எந்த செக்டை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவன் ஒரு சின்ன செக்டை சேர்ந்தவன் சொன்ன உடனே ச்சே நான் எதுவும் தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டேனோ, நான் இந்த பையனுக்கு போயிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போ நம்ம மூ ஜாங்கியாக் சுப்ரீம் பீக்கோட இயர்லி ஸ்டேஜில் இருக்கானா, அதனால தான் எல்லாருமே இவனை பார்த்து இவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இந்த மேட்சும் ஆரம்பிச்சிடும். மூ ஜாங்கியாக்கு சொல்லுவா, சரி நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும், யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களோட நாயா மாறிடுவாங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா கண்டிப்பா நீ தான் நாயா மாற போற, ஏன்னா இதுல நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வேகமா அட்டாக் பண்றதுக்காக வருவான். நம்ம ஹீரோவை தன்னோட கேயோட்டிக் ஸ்ட்ரீம்னு சொல்லப்படுற ஒரு பாம் டெக்னிக்கை வச்சு தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மூலமா அட்டாக் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்கை நம்ம ஜியோங்கும் தடுத்துருவான். தடுத்துட்டு இந்த ஒரு டெக்னிக்கை வச்சாலாம் உன்னால என்னை சமாளிக்க முடியாதுன்னு நம்ம ஜியோங்கும் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அடுத்து ரைட் ஹேண்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா ரைட் ஹேண்ட்ல அவன் பாம் டெக்னிக்கை யூஸ் பண்ண மாட்டான், ஃபிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். ஒரே நேரத்தில் ரைட் ஹேண்ட்ல ஃபிஸ்ட் டெக்னிக்கையும் லெஃப்ட் ஹேண்ட்ல பாம் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுவான். அதுவும் வேற வேற டெக்னிக்கை. இது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும், நம்ம ஹீரோவுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்போ இந்த மூ ஜாங்கியாக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பான், என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, இது என்னோட சீக்ரெட் டெக்னிக், ரைட் ஃபிஸ்ட் லெஃப்ட் பாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது கேட்ட உடனே நம்ம பிளேட் கிங்குக்குமே இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். நார்மலாக இந்த ஒரு விஷயத்த நார்மல் மார்ஷியல் மாஸ்டர்ஸே ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான ஒன்று. ஏன் அப்படின்னா நார்மலாக இவங்க ஒரே நேரத்தில் 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டோட ஒரே நேரத்தில் 2த்துக்குமே கீ சர்க்குலேஷன் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணும்போது இந்த கீ சர்க்குலேஷன் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இதை நார்மலாக மார்ஷியல் மாஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை இதை யாராவது ட்ரை பண்ணி பார்த்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 மாஸ்டரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சமம் அது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. இப்போ நம்ம பிளேட் கிங் இதை பற்றி யோசிப்பார். இவன் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளை ஃபேஸ் பண்ணியிருக்கான், அதுவும் பெஸ்டான ஒரு ஆள். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபைட்டு இவன் தான் ஜெயிக்க போகிறான், நம்ம ஹீரோவுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு முடிவே பண்ணிடுவார். இப்போ நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு பரவாயில்ல, உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீயும் கற்று வச்சிருக்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ பேசுனதை கேட்டுட்டு, என்ன நீ எதுவும் பிளஃப் பண்ணுறியா, உன்னால் என்னைய ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போவே இதை நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி மறுபடியும் வேற ஒரு பாம் டெக்னிக்கையும் வேற ஒரு ஃபிஸ்ட் டெக்னிக்கையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம மூ ஜாங்கியாக் நினைக்கும் போது நம்ம ஹீரோ அவனோட 2 கையையும் நீட்டுவான். ஒரு கையை மடக்குவான், ஒரு கையை நேராக நீட்டுவான். இப்போ ரைட்டில் ஃபிஸ்டையும் லெஃப்டில் பாமையும் எடுத்துட்டு வந்து அவனோட பாம் டெக்னிக்கை ஃபிஸ்ட் டெக்னிக் வச்சும் ஃபிஸ்ட் டெக்னிக்கை பாம் டெக்னிக் வச்சும் பிளாக் பண்ணுவான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். நம்ம பிளேட் கிங் அதிர்ச்சியாகி யோசிப்பாரு, இவன் இந்த டெக்னிக்கை ஒரே தடவை பார்த்ததுக்கே காப்பி பண்ணிட்டானா அப்படின்னு. டார்க் செக்டரோட லீடர் யோசிப்பாரு, அவனை ஜீனியஸ்னு நினைச்சோம், ஆனால் உண்மையான ஜீனியஸ் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு. நம்ம சவுண்ட் வேலி மாஸ்டருக்கு இவன் தான் எனக்கு தேவைப்படக்கூடிய ஆள், இவன் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு அது யாருக்காக வந்துச்சோ அதையே மறந்துடும். இப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்த உடனே இதை பார்த்துட்டு மூ ஜாங்கியாக் திரும்பியும் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை தாக்குறதுக்காக வருவான். ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட தான் கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அவனை ஈஸியாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ இதை 2 டெக்னிக்கோட நிறுத்தாமல் தன்னோட காலில் இன்னொரு ஒரு கிக் டெக்னிக்கை எடுத்துட்டு வந்து பியூர் பிளாக் கிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை வச்சும் தாக்குவான். நம்ம மூ ஜாங்கியாக்கால ஒன்றுமே பண்ண முடியலை. நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்டைலை அவன் ஒவ்வொரு செகண்டும் மாற்றிக்கிட்டே இருக்கான். இந்த சேஞ்சஸ் எல்லாமே அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலில் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், டெக்னிக்காக இருக்கட்டும், அதோட அப்ளிகேஷனாக இருக்கட்டும், புத்திசாலித்தனமாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம ஹீரோ ஒவ்வொன்றுத்துலையும் சுப்பீரியரா இருக்கான். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம மூ ஜாங்கியாக் இந்த ஒரு நிலைமையில இருக்கான். சொல்லப்போனா நம்ம மூ ஜாங்கியாக் ஒரு பூச்சி மாதிரி நம்ம ஹீரோ அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு அப்சல்யூட் ஃபோர்ஸை வச்சு. இந்த ஒரு ஃபோர்ஸை அவனால் எதிர்க்கவே முடியலை. இப்போ நம்ம மோக்கியூச்சுன்னு யோசிப்பான், இவன் எப்படி இவ்வளோ டேலண்டடா இருக்கான். நான் மூ ஜாங்கியாக்கை பார்க்கும்போது மூ ஜாங்கியாக்கே என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மூ ஜாங்கியாக்கே இவன் இப்படி ஹேண்டில் பண்ணுறானா, இதெல்லாம் எப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ பிளேட் கிங் யோசிப்பாரு, நம்ம மூ ஜாங்கியாக் பண்ணது உண்மையிலே ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான், அதை சூப்பராகவும் அவன் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம மோக்யோங் வாங்க பண்ணது அதை விட ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா பார்த்த உடனே அதை காப்பி பண்ணியிருக்கான். மொத்த சென்ட்ரல் பிளைன்ஸோட ஹிஸ்ட்ரியிலையும் சரி இவன் ஒரு கிரேட்டஸ்டான ஜீனியஸாக இருப்பான். இல்லை, இவனை ஜீனியஸ்னு சொல்கிறத விட இவனை மான்ஸ்டர்ன்னு தான் சொல்லணும்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ போக போக நம்ம மூ ஜாங்கியாக் தோக்க ஆரம்பிச்சிருவான். அது அவனுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே தன்னோட கீயை ரைஸ் பண்ணி கீழே தன்னோட காலை வச்சு அடிச்சு சுற்றி எல்லா கல்லையும் மேலே பறக்க வைப்பான்.
இப்ப இந்த கல்லெல்லாம் இருக்கும்போது பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி சைடுல இருந்து வருவான். இப்ப நீ தான் நாயா மாற போறன்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு போவான். ஆனா இந்த ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ ப்ரெடிக்ட் பண்ணிடுவான். உடனே தன்னோட கையை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி தன்னோட காலை வச்சு அவனோட மூஞ்சிக்கு நேரா அட்டாக் பண்றதுக்காக கொண்டு வருவான். இத அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லுவான், நீ நல்லா கொலைக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தாடையிலேயே ஒரு அடி. இந்த ஒரு அடிக்கு அவன் அப்படியே மயக்கமாவானா? அப்பயும் யோசிப்பான், இவன் எப்படி இந்த பொசிஷன்ல இருந்து என்னை வந்து அட்டாக் பண்ணான்னு. அப்படியே கீழே விழுந்துருவான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டான். இந்த ஃபைனல் ட்ரையலோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சது மோ கியோங்வான்னு அறிவிச்சிருவாங்க. எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டான். இன்னும் 2 மேட்ச் மட்டும் ஜெயிச்சானா இந்த ஃபைனல் ட்ரையல்லையும் அவன் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பான். ஆனா அவனை ஸ்டாப் பண்றதா சொன்ன நம்ம மோ கியூச்சுனால நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ண முடியுமா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.